யோசித்து பாத்தீங்கன்னா, நாம சின்ன பிராயத்துல சிறு பிள்ளைகளா இருந்த போது உங்களை பற்றி எப்படின்னு தெரியாது. என்னுடைய சிறு பிராயத்துல 2 சீரியல் தான் டிவில. ஒன்னு சக்திமான், இன்னொன்னு ஸ்தோத்திரம் சந்திரகாந்தா. இது 2 சீரியலும் தான். இந்த 2 சீரியலும் பார்த்து வளர்ந்த நாம ஸ்தோத்திரம் இப்ப 1 மணி நேரம் பரிசுத்தமாய் ஜெபிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியது இருக்குது. அல்லேலூயா. வேற 2 சீரியல் தான். இதை தாண்டினா என்ன ஒண்ணு, அதுக்கு பேர் நான் சொல்ல விரும்பல. இதை தாண்டினா என்ன ஒண்ணு, அதுவும் எல்லாருக்க கூடயும் சேர்ந்து இருந்து பார்த்தோம். அல்லேலூயா. அப்படி பார்த்த நம்மளால இன்னைக்கு 1 மணி நேரம் ஜெபிக்க முடியுதா? பாக்குறதுக்கு சாந்தம். வெளியே பார்த்த வாலிப பிராயத்துல போனா அவன் வெளியே போயிருவான். அம்மா அப்பா சொல் பேச்ச கேட்க மாட்டான், ஏதோ எதிர்த்து பேசுவான், ஏதோ ஒண்ணு. குழந்தை பருவத்துல அம்மா அப்பா சொல் பேச்ச மட்டும்தான் கேட்கும். ஆனா இதுக்கு 2க்கு நடுவுல ஒரு பிராயம் இருக்கு பாத்தீங்களா? ஸ்தோத்திரம். இது பாக்குறதுக்கு பெண்ணொட்டகம் அமைதியா இருக்கும், ஆனா உள்ளுக்குள்ள தாறுமாறா ஓடும். அதிகாலையில இருந்து 11 மணி வேலை வரைக்கும் எப்படியோ கழிச்சாச்சு, முடிச்சாச்சு. ஆனா இப்ப இருக்கிற இந்த கொஞ்ச நேரம் தான் உங்களுக்கு கடைசியாக கொடுக்கப்பட்டது. ஏன்னா இது முடிஞ்ச உடனே சாயங்காலம் வருகிறது. சாயங்காலத்துல வீட்டஜமான் வாராரு. அவர் வந்து தெளிவா சொல்றாரு, ஸ்தோத்திரம், பிந்தினவர்கள் துவங்கி முந்தினர் வரைக்கும் நீ என்ன பண்ணணும்? கூலி கொடுக்கணும். நீங்க கூலியை பெற்றுக் கொள்ளுகிற நேரம் வந்துட்டு. அல்லேலூயா. இன்னும் நான் சர்ச்சுக்கு போக மாட்டேன், இன்னும் நான் ஜெபம் பண்ண மாட்டேன், இன்னும் நான் அப்படியே தான் இருப்பேன், இன்னும் நான் கல்யாணத்துக்கு தான் போவேன், இன்னும் நான் ஸ்தோத்திரம் கல்லறைக்காகவும் கடமைக்காகவும் நான் சர்ச்சுன்னு நீங்க நினைச்சீங்க, என்ன நடக்கும்? கூலியை பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. ஏன்னா எஜமான் கூலியை கொடுக்கிற நேரம் நெருங்கிட்டு. அல்லேலூயா. என்னுடைய பெயர் சதீஷ்குமார். நான் ஸ்தோத்திரம் பல வருடங்களுக்கு முன்பாக ஸ்தோத்திரம் ஐடிபிபி, அதாவது இந்திய படைகளில் உண்டான ஐடிபிபியிலே பணியாற்றி கொண்டு வந்தேன். ஸ்தோத்திரம். அந்த ஐடிபிபியில நான் வேலை செய்கிறதற்கு முன்பாக அந்த வேலைகளே போகக்கூடிய எந்த ஒரு தகுதியும் என்கிட்ட இல்லை. அதாவது ஸ்தோத்திரம் என்னுடைய வயசு முடிஞ்சு போச்சு, ஸ்தோத்திரம் படிப்பு அதுக்கு மேல கிடைக்காது என்று நினைக்கக்கூடிய அந்த நேரத்துல நான் ஆண்டவரிடத்திலே ஜெபித்து, ஆண்டவரே எப்படியாவது எனக்கு இந்த வேலை வேண்டும் என்று ஜெபித்த போது கர்த்தர் கிருபையாய் அப்படிப்பட்ட ஒரு வேலையை எனக்கு கொடுத்தார். ஸ்தோத்திரம். கொடுத்த போது ஸ்தோத்திரம் நான் தூரத்திலே, நான் மறுபடியும் சொல்றேன், இது சாட்சி அல்ல, இந்த செய்தியோடு இது தொடர்புடையது, ஆகவே நான் இதை சொல்லுகிறேன். ஸ்தோத்திரம். அதன் பின்பாக நான் சண்டிகர் மாநிலத்திலே வேலை செய்து கொண்டிருக்கிற பொழுது சிறு வயதிலே நான் இயேசு கிறிஸ்துவை அறிந்திருந்தாலும் ரட்சிப்பின் அனுபவத்திலே வரவில்லை. ஆனால் சண்டிகர் மாநிலத்திலே வேலை செய்து கொண்டிருக்கிற பொழுது முதலாக ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளாய் வந்தேன். ரட்சிப்பின் சந்தோஷத்தை நான் பெற்றுக்கொண்டேன். அன்றிலிருந்து எனக்குள்ளாக வேறு விதமான ஸ்தோத்திரம் திருச்சபைகளை பற்றியும் என்னுடைய சபைகளை பற்றியும் எங்கள் வாலிபர்களை பற்றியும் ஒரு ஏக்கத்தை ஆண்டவர் எனக்குள்ள வைத்தார். ஸ்தோத்திரம். அதிலிருந்து ஸ்தோத்திரம் ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஜெபித்து சில வருடங்கள் தாண்டினது. அதற்கு பின்பாக ஒரு நாள் ஆண்டவர் தெளிவாக சொன்னார், நீ இருக்க வேண்டிய இடம் இது அல்ல, உன்னை வேறு விதமாக நான் வைக்க விரும்புகிறேன் என்று சொன்னார். ஆனால் அதை நான் ஏற்றுக்கொள்ள மனதில்லை. ஏனென்றால் ஸ்தோத்திரம் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த வேலைக்கு வந்திருக்கேன். கிட்டத்தட்ட 15 வருஷம் வேலை பார்த்தாச்சு. ஸ்தோத்திரம். ஒரு பக்கம் என்னுடைய பதவி உயர்வு, ப்ரமோஷன் எல்லாமே வரப்போகிறது. ஸ்தோத்திரம். நான் கை நிறைய சம்பாதிக்க போகிறேன். இன்னொரு பக்கம் ஸ்தோத்திரம் இந்த இன்னும் ஒரு 2-3 வருடங்கள் கூட நான் இங்கு வேலை பார்த்துட்டேன்னா ஸ்தோத்திரம் ஒரு பெரிய தொகையை நான் ஈட்டி கொண்டு வீட்டுக்கு போகலாம். அது மீதமுள்ள எல்லா நாட்களையும் எல்லா வருடங்களையும் கழிப்பதற்கு அந்த தொகை ஏதுவாக இருக்கும். இப்படி பல சிந்தனைகள். ஆனால் இப்பொழுது நான் அங்கிருந்து வேலையை விட்டுட்டு வந்துட்டேன்னா எதுவுமே கிடைக்காது. ஸ்தோத்திரம். என்ன ஒண்ணு, நான் இவ்வளவு நாள் பட்ட கஷ்டத்துக்கான பலன் என்னமா உட்கார்ந்துட்டு 4 பேருக்கு கமாண்ட் பண்ணிக்கிட்டு ஸ்தோத்திரம் நீ அந்த பக்கம் டியூட்டி பாரு, நீ இந்த பக்கம் டியூட்டி பாரு நீ சொல்லிட்டு உட்கார்ந்த இடத்துல இருந்து வேலை வாங்கலாம், சும்மாவே இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு வேலையை விட்டுக்கிட்டு நான் எதற்காக வரணும் அப்படின்னு நான் நினைத்த போது ஆண்டவர் என்னிடத்திலே தெளிவாக ஒரு காரியத்தை பற்றி பேசினார். மத்தேயு, மார்க்கு, லூக்கா சுவிசேஷங்களிலே பேதுருவை பற்றி ஒரு காரியத்தை எனக்கு உணர்த்தினார். அதாவது பேதுருவை ஆண்டவர் அழைக்க வேண்டும், ஊழியத்திற்கு அழைக்க வேண்டும், இயேசுவின் பின்னாடி வா என்று சொல்லணும். அப்படி சொல்வதற்கு முன்பாக பேதுருடைய படகிலே இயேசு ஏறுகிறார். இயேசு ஏறின போது பேதுருடைய படகிலே மீன் அகப்படவில்லை. ராம் முழுவதும் பிரயாசப்பட்டார்கள், மீன் அகப்படவில்லை. அப்படித்தானே? ராம் முழுவதும் பிரயாசப்பட்டும் அகப்படாத போது இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும் பேதுருவை நான் அழைக்க வேண்டும் என்று. பேதுருவை என் ஊழியத்திற்காக அழைக்க வேண்டும், அவன் என்னென்ன செய்வான் என்பது இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றாகவே தெரியும். அப்ப இயேசு கிறிஸ்து என்ன சொல்லி இருக்கணும்?
பேதுருவே, உன்னுடைய போட்டிலேயோ உன்னுடைய வலையிலேயோ மீன் பிடிக்க முடியல, மீன் அகப்படல, நீ ராத்திரி முழுவதும் கஷ்டப்பட்டு உனக்கு ஒண்ணுமே கிடைக்கல, இப்ப நீ ஒண்ணு பண்ணு, இதெல்லாம் விட்டுக்கிட்டு என் பின்னே வா, நான் உன்னை மனுஷனை பிரிக்கிறவனாக மாற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கணும். ஆனா ஆண்டவர் என்ன சொன்னார்னா, நீ ஆழத்துல போய் வலையை போடு. அல்லேலூயா. எங்க போடணும்? ஆழத்துல போய் வலையை போடணும். இன்னொரு இடத்துல அவர் சொல்லுகிற பொழுது, அவர் மரித்து உயிர்த்து பரத்துக்கு போகிறதற்கு முன்பாக சீசர்களை பார்த்து சொல்லுகிற பொழுது, நீங்கள் வலதுபுறமாக வலையை போடுங்கள் என்று சொல்லுகிறார். ஆனால் இப்பொழுதோ நீங்கள் ஆழத்துல போய் வலையை போட வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆழம் என்பது ஒரு கடினமான பகுதி, நீங்கள் கஷ்டப்பட்டு அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்கு அர்த்தம். அப்பொழுது இவர் கஷ்டப்பட்டு ஆழத்துல போய் வலையை போட்ட போது என்ன ஆயிற்று? எல்லாருக்கும் தெரியும், வலை நிரம்பத்தக்கதாக, படகு அமிழத்தக்கதாக, பக்கத்தில் இருக்கிற நண்பர்கள் வந்து அதை பெற்றுக்கொள்ளத்தக்கதான அவ்வளவு ஆசீர்வாதம். 2 போட் நிறைய மீன்கள் கிடைத்தது. அப்படித்தானே? அல்லேலூயா. 2 போட் நிறைய மீன் கிடைச்சுன்னா ஆண்டவர் என்ன சொல்லணும்? இப்போ நீ கஷ்டப்பட்டு 2 போட் நிறைய மீனை பிடிச்சிருக்க, நீ ஒண்ணு பண்ணு, இதையெல்லாம் வித்து செட்டில் பண்ணிக்கிட்டு என் பின்னே வாணி ஆண்டவர் சொல்லியிருக்கணும். அப்படித்தானே? ஆனா ஆண்டவர் என்ன சொன்னாரு? இப்போ இதெல்லாம் விட்டுக்கிட்டு என்னை பின்பற்றி வா. அல்லேலூயா. இப்ப என்ன பண்ணணும்? ஒண்ணு அந்த மீன் கிடைக்கிறதுக்கு முன்பாக அழைத்திருக்கணும், அல்லது ஆழத்துல போய் வலைய போடாத, பக்கத்திலேயே வலைய போடுன்னு சொல்லியிருக்கணும். அல்லேலூயா. இவரே மீன் பிடிக்க சொல்லியிருக்காரு, ஆழத்துல போய் கஷ்டப்பட்டு வலைய போடணும்னு சொல்லி கஷ்டப்பட்டு மீன் பிடித்து போட் நிறைய மீன் இருக்கு, 2 போட் நிறைய மீன் இருக்கு. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இதெல்லாம் விட்டுக்கிட்டு என்னை பின்பற்றி வா, நான் உன்னை மனுஷனை பிடிக்கிறவனாக மாற்றுவேன். அல்லேலூயா. இந்த வார்த்தைகளை கொண்டு எனக்கு தெளிவாக ஆண்டவர் பேசினாரு. நீ எல்லாமே கைகூடி வருகிறது, ப்ரமோஷன் வருது, பணம் நிறைய கிடைக்கும், நல்ல சம்பளம், சும்மா இருந்துட்டு சம்பாதிக்கலாம், இது எல்லாம் இனி யோசிக்க வேண்டாம். இப்ப நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ இவைகளெல்லாம் விட்டுட்டு என்னை பின்பற்றி வா. ஸ்தோத்திரம். இப்போ ஆண்டவர் தெளிவாக என்கிட்ட சொல்லிட்டாரு, நீ கிளம்பணும், இது நீ இருக்கக்கூடிய இடம் இல்ல, காடு மலை நீ அலைஞ்சதெல்லாம் போதும். ஸ்தோத்திரம். உன்னை மனுஷனை பிடிக்கிறவனாய் மாற்றுவேன் என்று ஆண்டவர் பேசிட்டாரு. இப்போ அடுத்த சந்தேகம். ஸ்தோத்திரம். இப்போ நான் இதற்காக ஜெபித்து கொண்டே இருக்கிறேன். என்ன பண்ணலாம் ஆண்டவரே? ஸ்தோத்திரம். நான் போனா எப்படி இருக்கும், என்ன ஊழியம் எப்படி செய்வேன், இப்படி நான் யோசித்துக் கொண்டு இருக்கிற பொழுது, அதாவது பலவிதமான ஊழியங்கள் இருக்கிறது. ஸ்தோத்திரம். எப்படி? பாடல் ஊழியம் இருக்கிறது, ஆராதனை வீரர்கள் இருக்கிறார்கள், விடுதலை ஊழியம் இருக்கிறது, கடைசி கால ஊழியங்கள் இருக்கிறது, பலவிதமான ஊழியங்கள் இருக்கிறது. நான் போய் என்ன பண்ணுவேன்? அல்லேலூயா. அதாவது எல்லாரை போல ஒரு 20 வயசுல 25 வயசுல நான் ஊழியத்துக்கு வந்திருந்தா, ஸ்தோத்திரம், அடிப்படையில இருந்து ஸ்தோத்திரம் அஸ்திபாரத்தை போட்டு நீங்க ஏதோ ஒரு வழியில என்ன நடத்துவீங்க, அதை நான் செஞ்சு 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 இன்றைக்கு என்னுடைய வயதில் இருக்கிறவர்கள் அடைந்ததான ஒரு உயரத்தை அடையலாம், ஒரு ஊழியத்தை செய்யலாம். ஆனா என்னுடைய வயதுகளை முடிச்சுட்டேன், என்னுடைய பலத்தை எல்லாம் இங்க கொடுத்துட்டேன். ஸ்தோத்திரம். எங்க கொடுத்துட்டேன்? உலகத்துக்கு கொடுத்துட்டேன். இங்க உலகத்திலே வேலை, உலகத்திலே எல்லாம் செஞ்சு இப்பொழுது ஸ்தோத்திரம் நல்ல ஒரு நிலைக்கு போகிற பொழுது நீங்க என்ன கூப்பிட்டீங்க, ஓகே. ஆனா நான் வந்து இனி என்ன செய்வேன்? அல்லேலூயா. என்ன ஊழியம் எனக்கு வச்சிருக்கீங்க? அல்லேலூயா. அதுக்கு கூட எனக்கு இன்னொரு சந்தேகம். ஸ்தோத்திரம். இவ்வளவு வயசாகி போச்சு ஆண்டவரே. அல்லேலூயா. ஆமா, எல்லாத்தையும் முடிச்சிட்டேன், வாலிபத்தை எல்லாம் முடிச்சிட்டேன், இனிமே நான் என்ன ஊழியம் செய்ய முடியும்? அல்லேலூயா. இன்னைக்கு அநேகருக்கு இருக்கிற கேள்வி இதுதானே, நான் இனிமே என்ன செய்ய முடியும்? அல்லேலூயா. நான் போய் என்ன செய்ய முடியும் என்று நான் வீட்டில் இருந்து ஸ்தோத்திரம் விடுமுறை நாட்களிலே வீட்டில் இருந்து ஜெபித்து கொண்டிருந்த போது ஆண்டவர் என்னோடு பேசின ஒரு வசனம், ஒரு வார்த்தை, அதை பற்றி தான் நான் இன்று உங்களோடு பேச போகிறேன். அதுக்காக தான் நான் முதல்ல சொன்னேன், இது என்னுடைய சாட்சி அல்ல, இந்த செய்திக்கு இது எப்படிப்பட்டிருக்கிறது, சம்பந்தமுடையதா இருக்கிறது. ஸ்தோத்திரம். நான் வாசிக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரத்திலே 1 முதல் ஸ்தோத்திரம் 16வது வசனம் வரைக்கும் ஒரு சம்பவத்தை ஆண்டவர் அங்கே குறிப்பிடுகிறார். அதிலே நான் 7வது வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன், எல்லாரும் கேட்கலாம். பரலோக ராஜ்யம் வீட்டஜமானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் தன் திராட்சை தோட்டத்துக்கு வேலையாட்களை அமர்த்த அதிகாலையிலே புறப்பட்டான். வேலையாட்களுடன் நாளொன்றுக்கு 1 பணம் கூலி பேசி அவர்களை தன் திராட்சை தோட்டத்துக்கு அனுப்பினான். 3ஆம் மணி வேளையிலும் அவன் புறப்பட்டு போய் கடை தெருவிலே சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு, நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நியாயமானபடி உங்களுக்கு கூலி கொடுப்பேன் என்றார். அவர்களும் போனார்கள். மறுபடியும் 6ஆம் 9ஆம் மணி வேளையிலும் அவன் போய் அப்படியே செய்தான்.
11ஆம் மணி வேளையிலும் அவன் போய் சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு, நீங்கள் பகல் முழுவதும் இங்கே சும்மா நிற்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அவர்கள், ஒருவரும் எங்களுக்கு வேலையிடவில்லை என்றார்கள். அவன் அவர்களை நோக்கி, நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நியாயமானபடி கூலி பெறுவீர்கள் என்றான். அல்லேலூயா. எல்லாருக்கும் இந்த வசனம் தெரியும், இந்த பகுதி தெரியும். அல்லேலூயா. அதாவது ஸ்தோத்திர, வீட்டெஜமானாகிய ஒரு மனுஷன் தன் தோட்டத்துக்கு, திராட்சை தோட்டத்துக்கு வேலையாட்களை அமர்த்த அதிகாலையிலே புறப்பட்டான். அதிகாலையிலே புறப்பட்டு நாளொன்றுக்கு ஒரு பணம் கூலி பேசி அவர்களை எங்கே தன் தோட்டத்துக்கு வேலைக்கு அனுப்பிட்டார். அதன் பின்பாக ஸ்தோத்திர 3ஆம் மணி வேளையிலே போறாரு. அங்க சில பேர் ஸ்தோத்திர வேலை இல்லாமல் சும்மா நிற்கிறாங்க. அவர்களை பார்த்து நீங்க என்ன செய்றீங்கன்னு கேட்டு அவர்களையும் அனுப்புறாரு. இப்படி 3ஆம் மணி வேளை, 12ஆம் மணி ஸ்தோத்திர, 6ஆம் மணி வேளை, 9ஆம் மணி வேளை, கடைசியாக 11ஆம் மணி வேளை வரைக்கும் அனுப்புறாரு. ஹல்லேலூயா. அனுப்பிட்டு இவர்கள் எல்லாருக்கும் கூலி கொடுக்கிறாரு. எப்படிப்பட்ட கூலி? ஒரே மாதிரியான கூலி. ஹல்லேலூயா. ஆமா. இது ஸ்தோத்திரம். இந்த காரியத்தின் இந்த வசனத்துல நம்ம மணிகள் என்று 3ஆம் மணி 6ஆம் மணி என்று சொல்லப்பட்டிருக்கிறத நம்முடைய இந்த நாட்களில் அதிகாலை என்பது 6 மணிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு புரியும்படியாய் சொல்லுகிறேன். அதுதான் நம்முடைய வேதத்தில் உள்ள கால கணக்குகளும். ஸ்தோத்திரம். காலையில 6 மணிக்கும் ஸ்தோத்திரம், அதன் பின்பாக 9 மணி, அதன் பின்பாக 6ஆம் மணி என்பது 12ஆம் மணியும் ஸ்தோத்திரம், அதன் பின்பாக 9ஆம் மணி என்பது 3ஆம் மணி வேளையும் ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட இந்த பகல் வேளையை பற்றி குறிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். இந்த மணி நேரங்களை பற்றி மிகப்பெரிய ஒரு சத்தியம் நம்முடைய வேதாகமத்தில் இருக்கிறது. மிகப்பெரிய ஆழமான, அதாவது காலை 9 மணி ஸ்தோத்திரம், 12 மணி, சாயங்காலம், இதை பற்றியதான மிகப்பெரிய சத்தியங்கள் இருக்கிறது. ஆனால் அதிலே ஒரு சில வார்த்தைகளை மாத்திரம் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். உதாரணமாக இந்த வசனத்தை நாம இப்படியே இதில் எந்த விதமாக இருக்கிறதோ அப்படியே எடுத்துக்கொண்டாலும் எடுத்துக்கொள்ளலாம். ஸ்தோத்திரம். அதாவது ஸ்தோத்திரம், காலையில் 6 மணினா 6 மணினே எடுத்துக்கொள்ளலாம், காலையில் 9 மணினா 9 மணி என்றே எடுத்துக்கொள்ளலாம், இப்படியும் எடுத்துக்கொள்ளலாம். இனி இவைகளை பல நிலைகளில் எடுத்துக்கொள்ளலாம். ஸ்தோத்திரம். உதாரணமாக காலங்களின் அடிப்படையில் எடுத்துக்கொள்ளலாம். காலையில் 6 மணி என்று சொன்னால் ஸ்தோத்திரம், இந்த உலகம் துவங்கின முதல் காலத்திலே, ஆதியிலே ஸ்தோத்திரம், அந்த ஆதி என்பதை ஆதியாகமத்திலே ஸ்தோத்திரம் ஆதாமையும் ஏவாளையும் தோட்டத்திலே கொண்டு வந்து வைத்து ஸ்தோத்திரம் அவர்களுக்கு ஒரு பணியை கொடுக்கிறார், வேலையை கொடுக்கிறார். இந்த தோட்டத்தை நீங்க என்ன பண்ணணும்? பண்படுத்தணும், காக்கணும்னு சொல்றாரு. இது அதிகாலை. ஸ்தோத்திரம். அதன் பின்பாக 9 மணி அளவை குறிக்கிறது. ஸ்தோத்திரம். அதற்கு பின்பாக இஸ்ரவேல் என்கிற தோட்டம், யாரு? இஸ்ரவேல் ஜனங்களை மீட்கும்படியாக நியாயாதிபதிகளை ஏற்படுத்துகிறார். அதற்கு பின்பாக ஸ்தோத்திரம் அதே இஸ்ரவேல் என்கிற தோட்டத்தை ராஜாக்களை கொண்டு ரட்சிக்கிறார். அதற்கு பின்பாக அதே இஸ்ரவேல் தோட்டத்தை யாரு? தீர்க்கதரிசிகள் மூலமாக நடத்துகிறார். அதற்கு பின்பாக, எல்லாவற்றிற்கும் பின்பாக இயேசு கிறிஸ்து 11ஆம் மணி வேளை என்கிற கடைசி காலத்திலே யாரை கொண்டு? ஸ்தோத்திரம், உங்களையும் என்னையும் கொண்டு இந்த தோட்டத்தை பாதுகாக்கிறார். அல்லேலூயா. இந்த திருச்சபையை கொண்டு இந்த தோட்டத்தை பாதுகாத்து வழிநடத்தி வருகிறார். இப்படியும் எடுத்துக்கொள்ளலாம். ஸ்தோத்திரம். ஆனா நம்ம காலங்களை பற்றி பேச போனால் ஸ்தோத்திரம், இந்த காலங்கள் எல்லாமே நமக்கு முடிந்து போனது. நம்ம கடைசியில் எங்க இருக்கிறோம்? அல்லேலூயா. கடைசி காலத்தில் இருக்கிறோம். இதை மட்டும்தான் நம்ம பேசணும். இதுல இன்னொரு விஷயத்தை நீங்க நல்லா கவனித்துக் கொள்ளணும். எல்லா பிரசங்கங்களும், எல்லா செய்திகளும் இது கடைசி காலம், இது கடைசி காலம், இது கடைசி காலம் என்று சொல்லப்படுகிறது. அப்படிதானே? ஆனால் நான் சொல்லுகிறேன், வசனத்தின்படி இது கடைசி காலம் அல்ல, இது கடைசி மணி நேரம். அல்லேலூயா. 11வது மணி நேரம். பகலுக்கு 12 மணி நேரம் தான். அதுல 11ஆம் மணி நேரத்துல அவர் கூப்பிட்டாரு, அழைச்சிட்டாரு. இந்த 11ஆம் மணி நேரத்துக்குள்ளதான் நீங்களும் நானும் இருக்கிறோம். இதுல இனிமே எத்தனை மணி நேரம் இருக்கிறது, எத்தனை நிமிடங்கள் இருக்கிறது, எத்தனை வினாடிகள் இருக்கிறது என்பது நமக்கு தெரியாது. அல்லேலூயா. கடைசி நேரத்துக்குள்ள வந்துட்டோம். ஆனா இதை பற்றி நாம இப்ப பார்க்க போனா காலங்களை பற்றி பார்த்து ஸ்தோத்திரம், ஏன்னா அதெல்லாம் முடிந்து போனது. ஆனா அதுக்கு அடுத்தது ஒரு நிலை இருக்கிறது, பருவங்கள். அதாவது குழந்தை பருவம், வாலிப பருவம், வயோதிப பருவம் என்று பல பருவங்கள் இருக்கிறது. இதை நாம தியானிக்க போகிறோம். ஏன்னா இந்த பருவத்தை தாண்டாத யாருமே இருக்க முடியாது. அல்லேலூயா. யாராவது குழந்தை பருவத்தை தாண்டாம இருக்கிறீங்களா? அல்லேலூயா. எல்லாரும் குழந்தை பருவத்தை தாண்டி தான் வந்தீங்க, 2 மனுஷரை தவிர. யாரு? ஆதாம் ஏவாள் மட்டும் அவர்கள் குழந்தை பருவத்தை அறியவில்லை. வேற எல்லா மனுஷர்களும் இந்த பூமியில பிறந்து குழந்தை பருவத்தை தாண்டி தான் வந்திருக்கிறோம். அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் கேட்கிறாரு, அதிகாலையிலே புறப்பட்டு வந்தாரு, குழந்தை பருவத்திலே குழந்தைகளா, நீங்கள் பிள்ளைகளா இருந்தபோது அவர் உங்களை அழைத்தார். அல்லேலூயா. அவர் உங்களை அழைத்து ஸ்தோத்திரம், என்னுடைய தோட்டத்துக்கு போங்கள், உங்களுக்கு நான் ஒரு பணம் கூலி தருவேன், அதாவது நித்திய ஜீவனை தருவேன் என்று சொன்னார்.
நீங்க சொல்லலாம் என்ன அழைக்கல, நான் என்ன கூப்பிடல அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனால் வசனம் சொல்லுகிறது, சிறு பிள்ளைகள் என்னிடத்திலே தடை வருகிறதற்கு தடை செய்யாதீங்கள். ஆண்டவர் நீங்க விரும்புறீங்களோ விரும்பலையோ, நீங்க வந்தீங்களோ வரலையோ, ஆனா அதிகாலையில யார் வந்தா? திராட்சை தோட்டத்துக்காரர் வந்தாரு, வீட்டெஜமானன் வந்தாரு, உங்க கிட்டயும் எங்க கிட்டயும் வந்தாரு. வந்தபோது நீங்க கொஞ்சம் திரும்பி பாருங்க, உங்களுடைய குழந்தை பருவத்தை நீங்க என்ன செஞ்சீங்க? அல்லேலூயா. நீங்க குழந்தை பருவமா இருந்தபோது நீங்கள் தோட்டத்துக்கு போனீர்களா, வேலை செய்தீர்களா அப்படின்னு கேட்டா இங்க இருக்கிற 99% இல்லை என்கிறதான் பதிலா இருக்கும். அல்லேலூயா, ஆமென். சிறு பிள்ளைகளை என்கிட்ட வர தடை செய்யாதுங்கடி வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து சொல்றாரு. ஆனா சிறு பிள்ளைகளா இருந்தபோது நீங்கள் என்றைக்காவது இயேசு கிறிஸ்துவிடத்திலே வந்தீர்களா, திருச்சபைக்கு வந்தீர்களா, தோட்டத்துக்கு வந்தீர்களா என்று பார்த்தால் இதுல அநேக பேர் வந்தது கிடையாது. ஸ்தோத்திரம். ஆனா இப்போ நம்முடைய சிறு பிராயம், சிறு பிள்ளை பருவம் போயிடுச்சு. அல்லேலூயா. ஆமா, இப்போ நமக்கு அடுத்த ஒரு தலைமுறை வருகிறது. அல்லேலூயா. யாரு? நம்முடைய பிள்ளைகளோ நம்முடைய பேர பிள்ளைகளோ. ஸ்தோத்திரம். யாரோ ஒரு பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் குழந்தை பருவத்தில் இருக்கிறார்கள். இப்ப கேள்வி என்னன்னா, இந்த பிள்ளைகளை நீங்க கர்த்தருடைய தோட்டத்துக்கு கரெக்டா அனுப்புறீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பிள்ளைகளை நீங்க கரெக்டா அனுப்புறீங்களா? மத்தேயு 19ஆம் அதிகாரத்துல ஒரு வாலிபன் ஆண்டவர் கிட்ட வந்து சொல்றான், ஆண்டவரே நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அதற்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ கற்பனைகளை கைக்கொள். அவர் எவைகளை என்று கேட்கிற பொழுது, ஸ்தோத்திரம், கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக என்று அவர் அடுக்கிக் கொண்டே போகிறார் எல்லாவற்றையும். அந்த வாலிபன் அவருக்கு திருப்பி ஒரு பதிலை சொல்லுகிறான், இவைகளை என்னுடைய சிறு பிராயம் முதல் கை கொள்ளுகிறேன். எப்படி? அல்லேலூயா. இவைகளை எப்படி? என்னுடைய சிறு பிராயம் முதல் கை கொள்ளுகிறேன். அப்போ ஆண்டவர் திருப்பி சொல்றாரு, ஸ்தோத்திரம், அப்படின்னா நீ உனக்குள்ளதெல்லாம் வித்து என்ன பண்ணும்? தரித்திரருக்கு கொடு. இப்ப பரலோகத்துல உன்னுடைய பொக்கிஷம் பூர்த்தியா இருக்கும், நிரம்பி இருக்கும். அல்லேலூயா. அவன் திரும்பி போயிட்டானா? அல்லேலூயா. திரும்பி போனோன்னு அவர் சொல்றாரு, ஐஸ்வர்யவான்கள் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிப்பது எவ்வளவு அரிதா இருக்கிறது. அல்லேலூயா. அவன் ஐஸ்வர்யவான் சொல்றதை விட வசனம் சொல்லுகிறது, சிறு பிராயம் முதல் கர்த்தருடைய கற்பனைகளை ஒழுங்கா கை கொண்டு வளர்ந்தவன். அல்லேலூயா. சிறு பிராயம் முதல் கர்த்தருடைய கற்பனைகளை ஒழுங்கா கை கொண்டு வளர்ந்தவனுக்கே பரலோக ராஜ்யத்துக்கு போறது கஷ்டமா இருக்கு. அல்லேலூயா. இன்னைக்கு நாம சிறு பிள்ளைகளை கர்த்தருடைய கற்பனைகளை சொல்லிக் கொடுக்கிறோமா சிறு பிள்ளைகளுக்கு? அல்லது நாம தான் சொல்றோம் சிறு பிள்ளைகள்ல கர்த்தருடைய வசனங்களை கற்பனைகளை கை கொள்ளல? இப்பொழுது நம்முடைய பிள்ளைகளுக்கு எப்படி கற்றுக் கொடுக்கிறோம்? இதுதான் ஸ்தோத்திரம் ரொம்ப முக்கியம். சாமுவேலை குறித்து 1 சாமுவேல்ல சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் சிறு பிள்ளையாயிருந்தான், அவனை பால் மறக்க பண்ணி ஏரி இடத்துல கொண்டு யார் விடுறா? அன்னாள் என்கிற அந்த சகோதரி தன்னுடைய பிள்ளையை கொண்டு ஏலி இடத்துல விட்ட போது வசனம் சொல்லுகிறது, அவன் பால் மறக்க பண்ணி விடுறா, பிள்ளை இன்னும் குழந்தையா இருந்துச்சான். அல்லேலூயா. நீங்க வசனங்களை எல்லாம் எடுத்தா கொஞ்சம் நேரம் ஆகும், அதனால தான் ஸ்தோத்திரம் அப்படியே சொல்லிட்டு போறேன். பிள்ளை இன்னும் குழந்தையா இருந்துச்சு, ரொம்ப குழந்தை. ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட குழந்தைய ஏலியின் இடத்துல கர்த்தருடைய சமூகத்துல கொண்டு விட்ட போது 1ஆம் அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுகிறது, அவன் கர்த்தரை தொழுது கொண்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன பண்ணா? கர்த்தரை தொழுது கொண்டான். எத்தனை வயசு இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு பால் மறக்க பண்ண குழந்தை எத்தனை வயசு இருக்கும்? வசனமே தெளிவா சொல்லுகிறது, அவன் இன்னும் பிள்ளை குழந்தையா இருந்தான் என்று வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட குழந்தை கர்த்தரை என்ன பண்றான்? தொழுது கொள்ளுகிறான். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பிள்ளைகள் ஸ்தோத்திரம் 10 வயசு ஆயாச்சு, இன்னைக்கும் ஒரு ஜெபம் அவர்கள் அதை பண்ண முடியுதா? ஸ்தோத்திரம். தனியா அவர்களை விட்டு நீ ஒரு ஜெபம் பண்ணு, வீட்டுல ஒரு ஜெபம் செய், அல்லது திருச்சபையில போய் எல்லாருக்கும் முன்னால உன்னால ஒன்று செய்ய முடியுமான்னு கேட்டா நம்ம பிள்ளைகள் செய்யுமா? அல்லேலூயா. ஆமென். அப்படிப்பட்ட ஸ்தோத்திரம் பிள்ளைகளை கர்த்தருக்குள் வளர்க்கிற ஒரு தாயாக, ஒரு பெற்றோராக யார் இருக்கணும்? நாம இருக்கணும். ஸ்தோத்திரம். அது மட்டும் இல்ல, ஸ்தோத்திரம், நம்மளால முடியாத சில காரியங்களை திருச்சபை கற்றுக் கொடுக்கும். அல்லேலூயா. நம்மளால ஸ்தோத்திரம், நாம தினமும் ஜெபிக்கிறவர்கள் தான், தினமும் பிள்ளைகளை ஜெபத்துல நடத்துறோம். ஆனாலும் ஸ்தோத்திரம் சில காரியங்களை யார் கற்றுக் கொடுப்பான்னா திருச்சபையில் இருக்கிற பரிசுத்தவான்கள். அல்லேலூயா. அங்கே வந்து கர்த்தரை தொழுது கொள்ளுகிறதுக்கு அவனை விட்டா அவன் வளருகிற பொழுது தான் முதல் பெயர்சேபா வரைக்கும் சொல்லப்படுகிற அறியப்படுகிற ஒரு பெரிய தீர்க்கதரிசியாய் மாறுவான். இல்லைன்னா ஸ்தோத்திரம் அவன் என்ன செய்வான், எங்க போறான்னு யாருக்குமே
தெரியாது. ஹல்லேலூயா. நல்லா யோசித்து பாத்தீங்கன்னா, நாம சின்ன பிராயத்துல சிறு பிள்ளைகளா இருந்தபோது உங்களை பற்றி எப்படின்னு தெரியாது. என்னுடைய சிறு பிராயத்துல ரெண்டே சீரியல் தான் டிவில. ஒன்னு சக்திமான், இன்னொன்னு ஸ்தோத்திரம் சந்திரகாந்தா. இது ரெண்டு சீரியலும் தான். இந்த ரெண்டு சீரியலும் பார்த்து வளர்ந்த நாம ஸ்தோத்திரம் இப்ப 1 மணி நேரம் பரிசுத்தமாய் ஜெபிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியது இருக்குது. ஹல்லேலூயா. வேற ரெண்டு சீரியல் தான். இதை தாண்டினா என்ன ஒண்ணு, அதுக்கு பேர் நான் சொல்ல விரும்பல. இதை தாண்டினா என்ன ஒண்ணு, அதுவும் எல்லாருக்க கூடயும் சேர்ந்திருந்து பார்த்தோம். ஹல்லேலூயா. அப்படி பார்த்த நம்மளால இன்னைக்கு 1 மணி நேரம் ஜெபிக்க முடியுதா? ஹல்லேலூயா. ஒரு நாள் பரிசுத்தமா ஒழுங்கா வாழ முடியுதா? ஸ்தோத்திரம். நம்மளாலேயே முடியல. வர 2 சீரியலை பார்க்கிற நம்மளால பரிசுத்தமா வாழ முடியல. வர 2 சீரியலை எல்லாரும் கூட இருந்து பார்த்த நம்மளால ஒழுங்கா பரிசுத்த வாழ்க்கையை காத்துக்கொள்ள முடியல. இன்றைக்கு பிள்ளைகளுக்கு மொபைலை எடுத்தாலே கிபி 2500 இருந்தா ஸ்டார்ட் ஆகுது. எந்த ஸ்டோரியா இருந்தாலும் ஸ்தோத்திரம். இந்த பூமியிலேயே இல்ல, எல்லாமே வேற்று கிரகத்துல இருந்தா கதைகளே ஸ்டார்ட் ஆகுது. ஹல்லேலூயா. அவன் தன்னை இந்த பூமியில உள்ள ஒரு மனுஷனாகவே அவன் தன்னை நினைக்கிறது இல்ல. நான் வேற்று கிரகவாசி, இங்க இருந்து நான் வெளியே போனா எனக்கு சக்தி கிடைக்கும், நான் பெரிய பலசாலி, இப்படிதான் அவனுடைய மனசுலயே அவன் வச்சிட்டு இருக்கான். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட பிள்ளை வளர்ந்து இந்த திருச்சபையில் நிற்கிற பொழுது அவன் எப்படி தன்னுடைய பரிசுத்த வாழ்க்கையை காத்துக்கொள்வான்? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். 1 மணி நேரம் மட்டும் டிவியில பார்த்துக்கிட்டு இருந்த நம்மளால இன்னைக்கு ஒரு நாளை ஸ்தோத்திரம் ஒழுங்கா ஜெபத்துல நடத்த முடியல. ஆனா ஸ்தோத்திரம் முழுக்க டிவி, முழுக்க மொபைலு, ஸ்தோத்திரம் ஒரு நாள் முழுக்க ஸ்தோத்திரம் இப்படியே உலகத்தோடு நடந்து கொண்டிருக்கிற உங்க பிள்ளைகள் எப்படி தங்களை காத்துக்கொள்வார்கள்? ஹல்லேலூயா. இதுதான். இதற்கு முக்கியமாக உங்கள் பிள்ளைகளை கர்த்தருக்குள் நடத்தணும்னா அது உங்களுக்கு நன்றாய் தெரிந்திருக்கணும். நீங்கள் அன்னாளா இருக்கணும். அன்னாள் எப்படி தானும் ஜெபம் பண்ணா பிள்ளைக்கும் ஜெபம் பண்ண சொல்லி கொடுத்தாள். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, பிள்ளையை கொண்டு எங்க விட்டா? கர்த்தருடைய சமூகத்துல விட்டாள். ஹல்லேலூயா. நீங்க எவ்வளவுதான் ஜெபம் பண்ணாலும், எவ்வளவுதான் ஜெபம் பண்ண சொல்லி கொடுத்தாலும், உங்க பிள்ளைகளை கர்த்தருடைய சமூகத்தில் விடலைன்னா அந்த பிள்ளை தான் முதல் பெயர்சேபா வரைக்கும் சொல்லப்படுகிற பெரிய தீர்க்கதரிசியாய் மாற முடியாது. ஹல்லேலூயா. ஆமென். இதை தாண்டியாச்சுன்னா ஸ்தோத்திரம் குழந்தை பருவம் இப்படி முடிஞ்சு போச்சு. அதுக்கு அடுத்து என்ன பருவம்? ஸ்தோத்திரம் 9ஆம் மணி வேளை. ஸ்தோத்திரம் 9ஆம் மணி, அதாவது 3ஆம் மணி வேளை. நமக்கு நம்முடைய கேலண்டர்ல நம்முடைய கடிகாரத்துல 9. ஸ்தோத்திரம். இப்போ வாலிப பிராயத்துக்கு முந்தின பருவம். ஹல்லேலூயா. வாலிபத்துக்கு முந்தின ஒரு பருவம் இருக்கிறது. என்ன பருவம்? டீனேஜ் பருவம். ஸ்தோத்திரம். இந்த பருவத்தை குறித்து நாம ஒண்ணுமே சொல்ல வேண்டியதில்ல. அவன் பார்க்கிறதுக்கு அப்படி நல்ல பிள்ளை மாதிரி இருப்பான். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எரேமியா 2ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலே இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி சொல்லுகிற பொழுது அவர் சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், நீ தாறுமாறாக வேகமாக ஓடுகிற பெண் ஒட்டகம். நீ யாரு? இஸ்ரவேல் புத்திரரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அது தாறுமாறாகவும் ஓடும், வேகமாக ஓடும், ஆனா அது பெண் ஒட்டகம். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். உன்னத பாட்டுல 1:9 சொல்லப்பட்டிருக்கிறது, ரூபமே உன்னை பார்வோனுடைய ரதத்தில் பூட்டி இருக்கிற பரிகள் பவுஞ்சிக்கு ஒப்பிடுவேன். ஹல்லேலூயா. பரிகள் அப்படின்னா பெண் குதிரைகள். ஹல்லேலூயா. பரிகள்னா பெண் குதிரைகள். ராஜாக்களை நடத்தி கொண்டு போகிற ரதங்களிலே ஆண் குதிரைகளை பூட்ட மாட்டார்கள். ஏன்னா அது வேகம் இருக்கும், ஆனா வேகம் இருக்காது, எங்க போயினாலும் எப்படியோ ஓடிடும். ஸ்தோத்திரம். அதுக்காக இவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா பெண் குதிரைகளே அந்த ரதத்திலே பூட்டுவார்கள். ஏன்? அதுல இருந்து போகிற ராஜாவுக்கோ அவர்களை சார்ந்த குடும்பத்திற்கோ எந்த விதமான அசௌகரியமும் வரக்கூடாது என்பதற்காக பரிகளை அதிலே பூண்டுவார்கள், பெண் குதிரைகளை பூண்டுவார்கள். ஸ்தோத்திரம். அதாவது அதற்கு அர்த்தம் என்னவென்றால் சாந்தம், அமைதியாக இது காரியங்களை செய்யும் என்று சொல்வார்கள். ஹல்லேலூயா. அதே போலதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பெண் ஒட்டகம். எப்படி? பார்க்கிறதுக்கு சாந்தம். வெளியே பார்த்த வாலிப பிராயத்துல போனா அவன் வெளியே போயிடுவான், அம்மா அப்பா சொல் பேச்ச கேட்க மாட்டான், ஏதோ எதிர்த்து பேசுவான், ஏதோ ஒண்ணு. குழந்தை பருவத்துல அம்மா அப்பா சொல் பேச்ச மட்டும்தான் கேட்கும். ஆனா இதுக்கு ரெண்டுக்கு நடுவுல ஒரு பிராயம் இருக்கு பாத்தீங்களா? ஸ்தோத்திரம். இது பார்க்கிறதுக்கு பெண் ஒட்டகம் அமைதியா இருக்கும், ஆனா உள்ளுக்குள்ள தாறுமாறா ஓடும். ஹல்லேலூயா. உள்ளுக்குள்ள எப்படி ஓடும்? தாறுமாறா ஓடும். நீங்க நினைப்பீங்க என் பிள்ளை ஒழுங்கா இருக்கிறான், நல்லா இருக்கிறான், நீட்டா இருக்கிறான், அவனை போல அமைதியானவன் இல்ல. ஸ்தோத்திரம். அது எப்படி? தாறுமாறாகவும் ஓடும், வேகமாகவும் ஓடும். ஹல்லேலூயா. ஆனா வெளியே பார்த்தா எப்படி?
பெண்ணொட்டகம். அல்லேலூயா. அது ரொம்ப அமைதி. ஸ்தோத்திரம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. உங்க பிள்ளைகளை டீனேஜ் பிராயத்துல, அதாவது வாலிபத்துக்கு முந்தின பிராயத்துல, ஸ்தோத்திரம், அந்த பருவத்துல அவர்களை நீங்க திருச்சபையில கொண்டு வைக்கலன்னா, ஸ்தோத்திரம், இவன் அமைதியா தான் இருக்கிறான், நல்லா தான் இருக்கிறான், வீட்டுக்குள்ளதான் இருக்கிறா, இவனை போல இல்ல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது தாறுமாறா ஓடும். திரும்ப உங்க வீட்டுக்கு வருமாங்கிறத நீங்க கேள்விக்குறிதான் அதுக்கு அப்புறம். அல்லேலூயா. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? ஸ்தோத்திரம், உங்கள் பிள்ளைகளை தாறுமாறா ஓடாம அது பெண்ணொட்டகம், ஸ்தோத்திர, பெண்ணொட்டகமாகவே இருக்கணும்னா எங்க கொண்டு வரணும்? திருச்சபைக்கு கொண்டு வரணும். அல்லேலூயா. ஆமென். அது தாறுமாறா ஓடிச்சுன்னா இங்க இருக்கிற ஒரு பரிசுத்தவானோ பரிசுத்தவாட்டியோ அதுக்கு மூக்கல கடிவாளத்தை போட்டு தொடரை போட்டு இங்க உட்காரு, இது தப்பு, இது சரி அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஆனா நீங்க வீட்டுல உட்கார வச்சிருந்தீங்கன்னா அது தாறுமாறா ஓடுறதுங்கிறது உங்களுக்கே தெரியாது. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். நல்லா யோசித்து பாருங்க. நீங்க எல்லாருமே இங்க இருக்கிறவங்க அந்த பருவத்தை தாண்டி தான் வந்திருப்பீங்க. உங்களுக்கே தெரியும் நீங்க எப்படி இருந்தீங்க, உங்க உள்ளம் எப்படி ஓடினதுன்னு. அல்லேலூயா. ஆமென். ஓடிச்சா ஓடலையா? எல்லாருக்கும் தெரியும். அல்லேலூயா. அப்போ அடுத்த பருவம் எது? ஸ்தோத்திரம். இந்த பருவத்தை, ஸ்தோத்திரம், நாம ரொம்ப கவனமா கையாளணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இதை தாண்டியாச்சு. இப்போ அல்லேலூயா, இப்போ 6ஆம் மணி வேளை, அதாவது 12வது மணி வேளை. இதுதான் முக்கியமான ஒரு பகுதி, வாலிப பகுதி, வாலிப பிராயம். வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது 6ஆம் 9ஆம் மணி வேளை. இது ரெண்டையும் அதுல இணைக்கிறாரு. ஸ்தோத்திரம். வாலிப பிராயமும் சரி, அதை தாண்டிய பருவமும் சரி, ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அல்லேலூயா. ஆமென். வாலிபர்களை பற்றி இந்த திருச்சபையில நான் பேசினா நல்லா இருக்காது, அது ஏன்னு உங்களுக்கே தெரியும். ஆனா வாலிபத்தை முடித்தவர்களை பற்றி பேச முடியும். அல்லேலூயா. ஏன்னா ஸ்தோத்திரம், வேத வசனம் சொல்லுகிறது பகல் 12 மணி முதல், ஸ்தோத்திரம், அடுத்தது 3 மணி வரைக்கும் எப்பொழுதுமே பிரகாசமாக இருக்கும். எப்படி இருக்கும்? பிரகாசமா இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமா இருந்துச்சா? அதுதான் கேள்வி. வாலிபத்தை முடிச்சவங்களுக்கு சொல்றேன். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கை நம்முடைய வசனத்தின்படி பகல் 12 மணி நேரத்துல எப்படி வெளிச்சமா இருக்க வேண்டுமோ அப்படி இருந்துச்சா? அல்லேலூயா. அப்படி இல்லைன்னா காரணம் என்ன? ஸ்தோத்திரம். நாம வெளிச்சமாக வெளிச்சத்துக்குள்ளே நடத்தப்படுவதற்கு எங்க வரல? கர்த்தருடைய தோட்டத்துக்கு வரல. கர்த்தருடைய தோட்டத்துக்கு நீங்க வந்திருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை வெளிச்சமாய் மாறி இருக்கும். ஸ்தோத்திரம். இன்றைக்கு இருக்க வாலிபர்கள், ஸ்தோத்திரம், எப்பவும் வசனத்தை பேசுறாரு, எப்பவும் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், காலையில போனா வசனம், மதியம் போனா வசனம், சர்ச் ஆராதனை வசனம், ஸ்தோத்திரம், நாங்க என்னதான் செய்வோம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. ஸ்தோத்திரம். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 119வது சங்கீதம், அதனுடைய ஸ்தோத்திரம் 9வது வசனம். வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்கிறதுனால் தானே. எப்படி சுத்தம் பண்ணுவானா? வசனம். ஆமா. வாலிபன் எதுல சுத்தம் பண்ணுவான்? ஆமா, வசனத்தை பேசலன்னா தான் தப்பு. அல்லேலூயா. வசனத்தை பேசுறதுனால எல்லா இடத்துலயும் வசனம், எல்லா நேரத்திலயும் வசனம்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்க வழியை நீங்கள் சுத்தம் பண்ண முடியாது. அல்லேலூயா. அப்படி சுத்தம் பண்ணாததுனால தான் இன்னைக்கு ஒரு கூட்டம் வயோதிபம் ஆன பிறகும் அவருடைய வாழ்க்கையில பிரகாசம் இல்லாம நொந்து போய் இருக்கிறாங்க. அல்லேலூயா. வேற எங்கேயோ கல்யாண வீட்டுக்கு போறதுனாலயோ, கச்சேரிக்கு போறதுனாலயோ, வேற எந்த ஒரு நிகழ்ச்சி நடத்தினதுனாலயோ தன் வழியை சுத்தம் பண்ண முடியாது. அல்லேலூயா. எப்படி சுத்தம் பண்றது? வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? கர்த்தருடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனால் தானே. அல்லேலூயா. நீங்க காத்து கொண்டா உங்க வழிகள் சுத்தமா இருக்கும். இதற்கு மேல உங்களுடைய விருப்பம், இதை இப்படியே நான் முடிக்கிறேன். அடுத்தது ஸ்தோத்திரம், இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுகிற ஒரு இடத்துல, ஸ்தோத்திரம், வாசிக்கலாம் இந்த வசனத்தையும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 45வது வசனம். 6 மணி நேரம் முதல் 9 மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. பாருங்க, 6ஆம் மணி நேரத்திலிருந்து 9ஆம் மணி நேரம் வரைக்கும் என்ன உண்டாயிட்டான்? அந்தகாரம். பூமியில எங்கு பெரிய அந்தகாரம் உண்டாயிற்று. அந்தகாரம் உண்டாயிட்டு தானே? அல்லேலூயா. ஏன் உண்டாச்சு? அதுதான் முக்கியம். அந்தகாரம் உண்டானது சரிதான், நம்ம பகல்ல வெளிச்சமா இருக்கணும்னு பேசிட்டு இருக்கோம். இந்த 6 முதல் 9 வரைக்கும் ஏன் அந்தகாரம் உண்டாச்சுன்னா, இயேசு கிறிஸ்துவை அடித்து சிலுவையில தொங்க விட்டுருக்கு. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை அடித்து சிலுவையில தொங்க விட்டா என்ன நடக்கும்? அல்லேலூயா.
அந்தகாரம் தான் உண்டாகும். ஸ்தோத்திரம். நம்முடைய வசனம் சொல்லுகிறது, ஸ்தோத்திரம், எபிரேயர் 6ஆம் அதிகாரத்திலே, ஏனெனில் ஒருதரும் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரம ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் இனிவரும் பலன்களை அறிந்தும் மறுதலித்து போனவர்கள், பின்வாங்கி போனவர்கள் என்ன பண்றாங்களா? குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை தாங்களே மறுபடியும் சிலுவையிலே அறைகிறார்களாம். அல்லேலூயா. அப்போ ஸ்தோத்திரம், எல்லாம் தெரியும், சர்ச்சில் என்ன பண்ணுவாங்க தெரியும், ஆராதனை என்னன்னு தெரியும், வாலிபர் கூட்டம் எப்போன்னு தெரியும், எந்த நேரம் உபவாச ஜெபம், எந்த நேரம் விழித்திருப்பு ஜெபம், எந்த நேரம் காத்திருப்பு ஜெபம், எல்லாத்தையும் தெரிஞ்சு பின்வாங்கி போனா என்ன பண்ணுறோம்? இயேசு கிறிஸ்துவ மறுபடியும் அடித்து சிலுவையில தொங்க விடுறோம். அப்படி தொங்க விட்டா என்ன நடக்கும்? இதுக்கு முந்தின வசனத்துல வாசித்தோம். என்ன நடக்கும்? பகல் 12 மணி முதல் ஸ்தோத்திரம் 3 மணி வரைக்கும், அதாவது 6ஆம் மணி முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் என்னது? பெரிய அந்தகாரம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ உங்கள் வாழ்க்கை பிரகாசமா இருக்கணுமா அல்லது அந்தகாரத்துல இருக்கணுமா நீங்க தான் முடிவு பண்ணணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீங்க கிறிஸ்துவை மறுபடியும் சிலுவையில அறைந்தா உங்க வாழ்க்கை அந்தகாரம். அல்லேலூயா. அதே நேரம் ஸ்தோத்திரம், இந்த தோட்டத்துல வந்து கர்த்தரை கண்டு நிற்பீர்கள் என்றால் ஸ்தோத்திரம், உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக மாற்ற அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். வாலிப பிராயம் முடிந்து போனது. அதற்கு பின்பு என்னது? வயோதிபம். அல்லேலூயா, அல்லேலூயா. 11ஆம் மணி வேளை. ஆமென். 11ஆம் மணி வேளையில ஆண்டவர் வாராரு பாருங்க. வந்து கேட்கிறாரு, நீங்க என்ன இங்க ஏன் சும்மா நிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. 11ஆம் மணி வேளையில என்ன பண்றீங்க? சும்மா இருக்கிறீங்க. அதற்கு அவர்கள் சொல்லுகிற பதில், எங்களுக்கு ஒருவனும் வேலையிடவில்லை. அல்லேலூயா, ஒருவனும் வேலையிடவில்லை. காலையில எத்தனை மணிக்கு? அதிகாலையில ஆண்டவர் வந்தாரு, அப்போ இவன் அங்க இல்ல. ஸ்தோத்திரம். 3ஆம் மணி வேளையில வந்தாரு, அப்பவும் இவன் அங்க இல்ல. வேறு சிலரை பார்த்து நீ தோட்டத்துக்கு போனி அனுப்பிட்டாரு. ஸ்தோத்திரம். இப்ப 6ஆம் மணி வேளைக்கு வராரு. 6ஆம் மணி வேளையிலையும் அவன் அங்க இல்ல. அல்லேலூயா. உங்களை பார்த்து காலையில குழந்தை பருவத்துல சர்ச்சைக்கு போ, திருச்சபைக்கு போன்னு சொன்னாரு, அப்போ வரல. ஸ்தோத்திரம். வாலிப பிராயத்துல சொன்னாரு, அப்போ வரல. இப்ப வயோதிபம் ஆகி போச்சு. ஸ்தோத்திரம். கடைசி 1 மணி நேரம் தான் இருக்கு. அதுல எத்தனை நிமிஷமோ எத்தனை வினாடிகளோ தெரியாது. இப்ப ஆண்டவர் வந்து கேட்டா நீங்க சொல்லுற பதில் என்னன்னா, எங்களுக்கு ஒருவனும் வேலையிடவில்லை. அல்லேலூயா. ஒருவனுமே வேலையிடல. ஸ்தோத்திரம். இது ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாத? இவன் காலையிலேயே இல்ல, மதியமும் இல்ல, இப்ப வந்துட்டு ஒருத்தனை வேலையிடலைன்னு சொல்றானே, ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். ஆனா ஆண்டவர் திருப்பி ஒரு வார்த்தையும் பேசல. ஆண்டவர் சொல்றாரு, இப்ப வாகிலும் என் தோட்டத்துக்கு போ. அல்லேலூயா. உங்களை பார்த்து என்ன பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ இவ்வளவு நாளும் வீணாக்கிட்ட. அல்லேலூயா. இவ்வளவு நாளும் எப்படியா கழித்து விட்டா எனக்கு தெரியும். ஆனா நான் அதை உனக்கிட்ட சொல்ல விரும்பல, அதை நான் கேட்கல. எனுமை இருக்கிற கொஞ்ச நேரம், அல்லேலூயா, அது எத்தனை நிமிடமோ எத்தனை வினாடியோ எனக்கு தெரியாது. அல்லேலூயா. நீ ஒண்ணு பண்ணு, கர்த்தருடைய தோட்டத்துக்கு போ. அப்படி நீ சொல்றா ஸ்தோத்திரம், எத்தனை பேர் வருகிறதற்கு ஆயத்தமா இருக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. குழந்தை பருவத்தை முடிச்சிட்டீங்க, வாலிப பருவத்தை முடிச்சிட்டீங்க. ஸ்தோத்திரம். இனிமே கொஞ்சம், அல்லேலூயா, 1 மணி நேரம், அல்லேலூயா, கொஞ்சம் தான் இருக்கு. ஆனா இப்பவும் ஆண்டவர் சொல்றாரு, உங்களை பற்றி அவர் துக்கமாகவோ ஸ்தோத்திரம், உங்களை பற்றி நீ வேலைக்கு வரல, காலையில எழும்பல, தூங்கிட்டா, அல்லது நான் அழைத்த போது வரல, நீ எங்க போயிருந்தா, இது எதுவுமே கேட்கல ஆண்டவர். ஸ்தோத்திரம். அவர் நேரடியா ஒன்னே ஒன்னு சொல்றாரு, நீ தோட்டத்துக்கு போ. அவ்வளவுதான். அல்லேலூயா. ஆமென். தோட்டத்துக்கு போகிறதற்கு இப்பவும் சிலருக்கு ஸ்தோத்திரம் விருப்பம் இல்லை. அல்லேலூயா. நல்லா கவனித்து பாத்தீங்கன்னா இந்த வசனங்களிலே அவர் காலையில பார்த்து போனி சொல்லுவார் தோட்டத்துக்கு, அவன் போயிருவான். ஸ்தோத்திரம். அடுத்தது ஸ்தோத்திரம் 3ஆம் மணி வேளையில தோட்டத்துக்கு போனி சொல்லுவாரு, அவனும் போயிருவான். ஸ்தோத்திரம். 6ஆம் மணி நேரத்திலே சிலரை பார்த்து, வேறு சிலரை பார்த்து, அவர்களையும் பார்த்து சொல்லிடுவாரு, நீ தோட்டத்துக்கு போ, அவனும் போயிருவான். 11ஆம் மணி நேரத்தில் பார்த்து சொன்னாலும் அவனும் போயிருவான். அல்லேலூயா. ஆக மொத்தம் இதுல எத்தனை பேர் இருக்கிறானோ அத்தனை பேரும் தோட்டத்துக்கு போயிருவான். அவன் உறங்குனவனா இருந்தாலும் சரி, சும்மா பொழுதுபோக்குனவனா இருந்தாலும் சரி, கர்த்தர் வந்து சொல்லுகிற பொழுது அவன் என்ன பண்ணிடுவான்? தோட்டத்துக்கு போயிருவான். ஆனா இன்னைக்கு நம்ம திருச்சபையில தினம் தினம் வசனம் வருகிறது, தோட்டத்துக்கு போங்க, ஜெபத்துக்கு போங்க, உபவாசம் பண்ணுங்க, காத்திருங்க, விழித்திருங்க, தினம் தினம் செய்தி வருது.
ஆனா ஒருத்தரும் வர்றது கிடையாது. அல்லேலூயா. ஆனா ஒருத்தரும் தோட்டத்துக்கு போறதில்ல. ஸ்தோத்திரம். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். 6ஆம் மணி வேளையில இருந்து ஸ்தோத்திரம் 11ஆம் மணி வரைக்கும் நீங்க எப்படியோ கழிச்சிட்டீங்க. அதிகாலையில இருந்து 11ஆம் மணி வேலை வரைக்கும் எப்படியோ கழிச்சாச்சு, முடிச்சாச்சு. ஆனா இப்ப இருக்கிற இந்த கொஞ்ச நேரம் தான் உங்களுக்கு கடைசியாக கொடுக்கப்பட்டது. ஏன்னா இது முடிஞ்ச உடனே சாயங்காலம் வருகிறது. சாயங்காலத்துல வீட்டஜமான் வாராரு. அவர் வந்து தெளிவா சொல்றாரு, ஸ்தோத்திரம், பிந்தினவர்கள் துவங்கி முந்தினர் வரைக்கும் நீ என்ன பண்ணணும்? கூலி கொடுக்கணும். நீங்க கூலியை பெற்றுக் கொள்ளுகிற நேரம் வந்துட்டு. அல்லேலூயா. இன்னும் நான் சர்ச்சுக்கு போக மாட்டேன், இன்னும் நான் ஜெபம் பண்ண மாட்டேன், இன்னும் நான் அப்படியே தான் இருப்பேன், இன்னும் நான் கல்யாணத்துக்கு தான் போவேன், இன்னும் நான் ஸ்தோத்திரம் கல்லறைக்காகவும் கடமைக்காகவும் நான் சர்ச்சுன்னு நீங்க நினைச்சீங்க, என்ன நடக்கும்? கூலியை பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. ஏன்னா எஜமான் கூலியை கொடுக்கிற நேரம் நெருங்கிட்டு. அல்லேலூயா. இது கடைசி காலம், அதுவும் கடைசி மணி நேரத்துக்குள்ள வந்துட்டோம். அல்லேலூயா. என்ன எவ்வளவு நேரம் நீ தெரியாது. அல்லேலூயா. சிறிய பிராயம் முழுவதும் எப்படியோ வேலை செஞ்சு ஏதோ செஞ்சு எப்படியோ முடிச்சிட்டோம். வாலிப பிராயத்தை எப்படியோ வாழ்ந்து முடிச்சாச்சு. ஸ்தோத்திரம். இப்போ வயோதிபம். அல்லேலூயா. இப்பவும் நீங்க கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்காம, ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம, ஆராதனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம எப்படியோ வாழலாம், வாரது போல பார்த்துடலாம்னா உங்களுக்கு என்ன குறிப்பிட்ட நிமிடங்கள் தான் பாக்கி இருக்கு, குறிப்பிட்ட வினாடிகள் தான். ஸ்தோத்திரம். எஜமான் வரப்போறாரு. அவர் கூலி கொடுக்க ஆயத்தமா வருவாரு. அல்லேலூயா. அப்படி கூலி கொடுக்கிற பொழுது நீங்க கூலியை பெற்றுக்கொள்ள விரும்பினா இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து திருச்சபைக்கு கர்த்தருடைய தோட்டத்துக்கு போவேன்னு நீங்க முடிவெடுங்க. அல்லது ஸ்தோத்திரம் கூலியை பெற்றுக்கொள்ளட்டும், நான் எப்படியோ இருப்பேன்னா அது உங்க விருப்பம். அல்லேலூயா. இப்போ பருவங்கள் முடிந்து போனது. ஸ்தோத்திரம். குழந்தை பருவம் முடிஞ்சிட்டு. அல்லேலூயா. வாலிப பருவம் முடிஞ்சிட்டு. அல்லேலூயா. வயோதிபம் முடிஞ்சிட்டு. இதுல நீங்க எந்த பருவத்தில் இருந்தாலும் கண்டிப்பா இவ்வளவுக்குள்ளே தான் ஒரு மனுஷன் இருப்பான். அதனால இதுல ஏதோ ஒரு இடத்துல நீங்க இருப்பீங்க. அது நீங்க எந்த இடத்துல இருக்கிறேன், நான் என்ன செய்யணும், எப்ப தோட்டத்துக்கு போனோம், எதற்காக போனோங்கிறது அது உங்களை பொறுத்தது. பலனை பெற்றுக்கொள்ளணும்னா நீங்க இதை கடைபிடிக்கணும். அப்படி பலனை பெற்றுக்கொள்ள வேண்டாம், எதுவும் பார்த்துக்கலாம் நினைச்சா அது உங்க விருப்பம். அல்லேலூயா. அடுத்தது ரட்சிப்பின் நிலை. அல்லேலூயா. ரட்சிப்பு. நீங்க ரட்சிக்கப்பட்ட போது, அதாவது அதிகாலையிலே, அல்லேலூயா, வீட்டஜமானன் வந்தாரு உங்க கிட்ட. அல்லேலூயா. நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க தானே? ரட்சிக்கப்பட்ட போது ஸ்தோத்திரம் ஆண்டவர் உங்க கிட்ட வந்து இப்ப சொல்லாரு, நீங்கள் எங்க போங்க? தோட்டத்துக்கு போங்க. அல்லேலூயா. உங்களுக்கு நான் கூலி கொடுப்பேன், உங்களுக்கு நான் நித்திய ஜீவனை கொடுப்பேன். அப்படி நீ சொன்னா ஸ்தோத்திரம், இங்க இருக்கிறவங்கள்ல எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்ட உடனே கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நீங்க புறப்பட்டீர்கள்? அல்லேலூயா. இன்னும் ரட்சிக்கவே படையலே நீ சொல்றீங்களா? அல்லது ரட்சிக்கப்பட்டோ நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலைன்னு சொல்றீங்களா? அல்லேலூயா. அதிகாலையிலே ஆண்டவர் வந்தார். நீங்க ரட்சிக்கப்பட்ட போது உங்களிடத்துல வந்தார். ரட்சிக்கப்பட்ட போது உங்களிடத்துல வந்து ஸ்தோத்திரம், நீ போ, கர்த்தருடைய தோட்டத்துக்கு போ, ஜெபம் பண்ணு, உனக்கு நித்திய ஜீவனை தருவேன்னு சொன்னார். அல்லேலூயா. பொதுவாக ரட்சிப்பை குறித்து இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு எங்க கானானுக்குள்ளே நுழைந்தது வரைக்கும் சொல்லுவார்கள். நாம இங்க ரட்சிக்கப்பட்டு பரம கானானாகிய பரலோக ராஜ்யத்திலே நுழைகிறது வரைக்கும் ஸ்தோத்திரம் நம்ம எகிப்துக்கும் எகிப்திலிருந்து கானானுக்குள்ள போறதுக்கும் ஒப்பிட்டு பேசுவார்கள். அதான் உண்மையும் கூட. அல்லேலூயா. எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் மீட்டு கொண்ட போது ஸ்தோத்திரம் ஆட்டுக்குட்டியின் ரத்தம் அடித்து, ஆட்டுக்குட்டியின் ரத்தம் அவர்கள் நிலைக்காலில் பூசப்பட்டு தான் அவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. அதே போல நீங்களும் நானும் ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினால தான் ரட்சிக்கப்பட்டோம். அல்லேலூயா. சும்மா ரட்சிக்கப்படல, சும்மா இந்த ரட்சிப்பு கிடைக்கல. இலவசம் உங்க ரட்சிப்பு, இலவசம் உங்க மீட் பண்ணி சொல்றோமே, அது இலவசம் தான். உங்களுக்கும் எனக்கும் இலவசம். ஆனா இதற்கு நம்ம ஆண்டவர் விலை குறையம் கொடுத்திருக்காரு. அல்லேலூயா. இலவசமா இந்த ரட்சிப்பு வரல. அவர் தன்னுடைய ரத்தத்தை சிந்தி விலை கிரயமாக கொடுத்து உங்களையும் என்னையும் மீட்டதுனால தான் இந்த ரட்சிப்பு. அல்லேலூயா. அப்படி ரட்சிக்கப்பட்ட போது இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க என்ன பண்ணணும்? இங்க இருந்து புறப்படுன்னு சொன்னா புறப்பட்டுறணும். அல்லேலூயா. இது ராத்திரி ஆச்சே, நான் எப்படி போவேன், அந்தகாரமா இருக்குமே நீ சொன்னா அல்லேலூயா, அவன் எங்க போக முடியாது? கானானுக்குள்ள போக முடியாது. இன்னைக்கு நாம ரட்சிக்கப்பட்ட போது ஏதோ ஒரு காரியத்துல அடிமைத்தனத்துல இருந்து ஆண்டவர் நம்மளை ரட்சித்துட்டாரு. ரட்சித்த உடனே ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன பண்ணு? உடனே புறப்படு.
இங்க இருந்து புறப்படுன்னு சொன்னா ஸ்தோத்திரம் நம்ம யோசிக்கிறோம், நான் எதுக்கு போகணும், நான் எதுக்கு ஆராதனைக்கு போகணும், அல்லேலூயா, நான் போனாதான் முடியுமா, ஸ்தோத்திரம், வேற எத்தனை பேர் இருக்கிறாங்க அவர்கள் போகட்டும், பரலோக ராஜ்யத்துக்கு நீங்க சொல்லுங்க, நான் எதுக்கு போகணும், அவர்கள் மட்டும் போகட்டும்னு சொல்ல முடியுமா? கானானுக்குள்ள நீங்க மட்டும் போங்க, நான் வரமாட்டேன் இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்ல முடியுமா? முடியாது. அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை ரட்சித்த போது நம்மளை அழைத்தார், நீ வா திருச்சபைக்கு வா, ஆராதனைகளில் கலந்து கொள்ளு, கர்த்தருடைய தோட்டத்துக்கு வா, திராட்சை தோட்டத்துக்கு வா, இங்கே வந்து உனக்கு வேலை இருக்கிறது, இங்கே வந்து நீ வேலை செஞ்சாதான் உனக்கு என்ன கிடைக்கும், கூலி கிடைக்கும். அல்லேலூயா. இங்க வந்து நீ வேலை செஞ்சாதான் உனக்கு நித்திய ஜீவன் என்று தெளிவாக ஒவ்வொருவரையும் பார்த்து பேசினார், பேசி இருப்பார், உங்களுக்கு நல்லா தெரியும். அல்லேலூயா. ஆனா எத்தனை பேர் வந்தீர்கள்? அல்லேலூயா. எத்தனை பேர்? நாம் ஒண்ணு அந்த ஸ்தோத்திரம் இந்த ஆராதனைகளை பற்றி பேசல, உங்க பர்சனல் வாழ்க்கையில எத்தனை பேர் பாவ எகிப்தை விட்டீங்க? அல்லேலூயா. நாம் வெறும் உபவாச ஜெபத்தையோ மற்ற ஜெபங்களையோ ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகளை பற்றி பேசல. அல்லேலூயா. நீங்க ரட்சிக்கப்பட்ட போது ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசியிருப்பாரு, சில காரியங்கள் உங்கள்கிட்ட இருந்திருக்கும், அதை விட்டுட்டு புறப்படுன்னு சொல்லியிருப்பாரு. ஸ்தோத்திரம். இன்றைக்கு வரைக்கும் விட முடியல. அல்லேலூயா. சாதாரண கோபம் இன்றைக்கு வரைக்கும் விட முடியல, சாதாரண எரிச்சல் இன்றைக்கு வரைக்கும் விட முடியல, சாதாரணமா பக்கத்துல இருக்கிற பார்த்து ஸ்தோத்திரம் அவதூறு பரப்புறது இன்றைக்கு வரைக்கும் விட முடியல. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் அன்று ராத்திரியிலே புறப்பட்டார்கள். ஆமென். எப்படி புறப்பட்டார்கள்? அன்று ராத்திரியிலே. யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்துல 34வது வசனத்தை வாசித்தா தெரியும். பிசைந்தமா புளிக்கு முன்பே, அதை வாசிக்கலாம். 12ஆம் அதிகாரம் 34வது வசனம். பிசைந்தமா புளிக்கு முன் ஜனங்கள் அதை பாத்திரத்துடனே தங்கள் வஸ்திரங்களில் கட்டி தங்கள் தோள் மேல் எடுத்துக்கொண்டு போனார்கள். ஆமென். எப்படி பிசைந்தமா? ஆமா, இந்த மாவு பிசைஞ்சு வச்சிருக்கேன், இது புளிக்கட்டு, காலையில அப்பங்களா சுட்டுட்டு அதுக்கும் பிறகு போறேன்னு அவங்க சொல்லல. அல்லேலூயா. இதை பற்றி பொதுவா நம்ம இந்த வசனத்தை பற்றி பேசுகிற பொழுது எப்படி பேசுவோம்னா, ஸ்தோத்திரம், பிசைந்தமா புளிக்கிறதுக்கு முன்பாக கர்த்தர் அவர்களை விடுதலை ஆக்கிட்டாரு. அது புளிக்கு, ஏன்னா ராத்திரி மா பிசைந்தா என்ன ஆகும், காலையில தானே புளிக்கும், அப்படிதானே? இந்த காலத்துல காலையிலயும் புளிக்கிறது இல்ல சில மாக்கள், அப்படிதானே? அல்லேலூயா. அதனால அந்த நேரம் கொடுக்கிறதுக்கு முன்னால ஆண்டவர் அவர்களை மீட்டு கொண்டு போய்விட்டார். அப்படிதான், அதான் உண்மை. ஆனா இதுல என்ன ஒரு ஸ்தோத்திரம், ஒரு ஆழமான ஒரு சத்தியம் இருக்கு. வாசிக்கலாம். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசித்தா உங்களுக்கு இந்த பிசைந்த மா புளிக்கு முன்பு என்பதை தெரிந்து கொள்ளலாம். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 6வது வசனம். இயேசு அவர்களை நோக்கி பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். இப்போ அதே அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவர் அப்பத்தின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று சொல்லாமல், தெளிவா ஒரு நிமிஷம். அப்பொழுது அவர் அப்பத்தின் புளித்த மாவை குறித்து, அதாவது பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்டது எல்லாமே புதிய ஏற்பாட்டுல நிஜமா இருக்கிறது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அங்க எதை குறித்து பேசினாலும், அது ஆட்டுக்குட்டியை பற்றி பேசினாலும் சரிதான், அப்பத்தை பற்றி பேசினாலும் சரிதான், அது இன்றைக்கு நீங்களும் நானும் உண்மை நிஜம், அது நிழல், நல்ல தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது அவர் அப்பத்தின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று சொல்லலையா? அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பிசைந்த மா புளிக்கு முன், அப்படின்னா அது அப்பத்துக்குரிய மாவு இல்ல. அல்லேலூயா. அப்பத்தை பற்றி அங்க அவர் பேசல. அவர்களுக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வேணா அப்பத்தை பற்றி பேசி இருக்கலாம், ஆனா உங்களுக்கும் எனக்கும் புதிய ஏற்பாட்டு திருச்சபைக்கு அவர் அப்பத்தை பற்றி பேசல. அடுத்து வாசிக்கலாம். பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் உபதேசத்தை குறித்தே அப்படி சொன்னார் என்று அறிந்து கொண்டார்கள். பரிசேயர் சதுசேயர் என்பவர்களுடைய உபதேசம் அப்படின்னா பிசைந்தமா புளிக்கு முன், அப்படின்னா புளித்து போன மாவு, அப்படின்னா பரிசேயர் சதுசேயருடைய உபதேசம். அல்லேலூயா. கள்ள உபதேசம். பிசைந்தமா என்பது நல்ல உபதேசம், புளித்தமா என்பது எப்படி? கள்ள உபதேசம். நீங்க ரட்சிக்கப்பட்ட போது, நீ உங்களை ஆண்டவர் மீட்டு கொண்ட போது பிசைந்தமா உங்கள்கிட்ட வந்துச்சு. எப்படி வந்துச்சு? நல்ல உபதேசம் வந்துச்சு. இன்னைக்கு நல்ல உபதேசம் வந்துட்டே இருக்கு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இந்த பிசைந்தமா ஒரு நாள் புளித்தமாவா மாறும், ஒரு நாள் கள்ள உபதேசம் வரும். ஸ்தோத்திரம். இப்பவே வந்துட்டு நீங்க மொபைல் எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்தோத்திரம், பாதிக்கு பாதி கள்ள உபதேசம். யார் நல்ல உபதேசம் பேசுறா, யாரு கள்ள உபதேசம் தெரியாது, அவ்வளவும் புளித்தமா. அல்லேலூயா. அப்படிப்பட்ட உபதேசம் உங்கள்கிட்ட வர்றதுக்கு முன்னால நீங்க என்ன பண்ணிரணும்?
எகிப்தை விட்டு புறப்பட்டுறணும். இல்லைன்னா ஸ்தோத்திரம் உங்களுக்கு ஸ்தோத்திரம் அதே பாவம் உங்ககிட்ட இருக்கும். இப்ப புளித்தமா, அதாவது கள்ள உபதேசக்காரன் என்ன சொல்லுவானா, இது தப்பு இல்ல, இது பாவம் இல்ல, பொய் சொல்லலாம், ஸ்தோத்திரம் வேற எதையோ சொல்லிட்டு இதையெல்லாம் செய்யலாம், இதற்காகத்தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம்னுட்டு ஒரு புளித்தமா என்கிற கள்ள உபதேசம் உங்ககிட்ட வரும். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த கள்ள உபதேசம் உங்ககிட்ட வர்றதுக்கு முன்ன, ஏன்னா நீங்க எகிப்தில இருந்து ரட்சிக்கப்பட்டாகி விட்டது, உங்க மேல ஆட்டுக்குட்டியின் ரத்தம் பூசப்பட்டாச்சு, ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தினால நீங்களும் நானும் மீட்கப்பட்டுட்டோம். எனுமணி எங்க இருக்க கூடாது, எகிப்தில இருக்க கூடாது. அல்லேலூயா. நீ இருக்க வேண்டிய இடம் எகிப்து இல்ல, இங்க பிசைந்தமா இப்ப உனக்கு இருக்கு. இதே மா ஒரு நாள் புளித்தமாவா மாறும். அல்லேலூயா. இன்னைக்கு நல்ல உபதேசம் உங்களுக்கு இருக்கு, திருச்சபையில் நல்ல உபதேசம் இருக்கு, எது செய்யணும் எது செய்யக்கூடாது என்கிற தெளிவான நல்ல உண்மையான ஆரோக்கியமான உபதேசம் இருக்கு. இந்த உபதேசம் ஒரு நாள் எப்படி மாறும், கள்ள உபதேசமா மாறும், புளித்தமாவா மாறும். அதுக்கு முன்னால என்ன பண்ணிரணும், எகிப்தை விட்டு புறப்பட்டுறணும். அதுக்கு முன்னால பாவத்தை விட்டு என்ன பண்ணிரணும், புறப்பட்டுறணும். இன்னைக்கு நாம ஸ்தோத்திரம் ரட்சிக்கப்பட்டது உண்மைதான், ஆனா எகிப்தை விட்டு புறப்பட்டோமா என்கிறதான் கேள்வி. அல்லேலூயா. ஆட்டுக்குட்டியானவுடைய ரத்தம் பூசப்பட்டது உண்மைதான், ஆனா பிசைந்தமா புளிக்கு முன்பாக. அல்லேலூயா. அந்த யாத்திராமத்தில் அந்த வசனத்தை திரும்ப ஒருக்கா வாசிக்கலாம். பிசைந்தமா புளிக்கு முன் பிசைந்தமா புளிக்கு முன் ஜனங்கள் அதை பாத்திரத்துடனே தங்கள் வஸ்திரங்களில் கட்டி தங்கள் தோள் மேல் எடுத்துக்கொண்டு போனார்கள். பாத்திரத்துடன் வஸ்திரத்துல கட்டி தங்கள் தோல்ல சுமந்து கொண்டே போயிட்டாங்க. அல்லேலூயா. ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும், வரக்கூடிய காலத்திலே ஒரு கள்ள உபதேசம் வரப்போகுது, அது திருச்சபைகளை ஆட்டி படைக்க போகுது. அல்லேலூயா. இவனுக்கு தெரிஞ்சிட்டு இது ஆரோக்கியமான உபதேசம், இது நல்ல உபதேசம், அதனால இதை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு தன் இருதயத்திலே அதே சுமந்துட்டே போயிட்டான். அல்லேலூயா. இன்னைக்கு நல்ல உபதேசத்தை கேட்ட அநேகர் கள்ள உபதேசத்துல விழுந்து போறாங்க. அல்லேலூயா. காரணம் என்ன தெரியுமா, அந்த நல்ல உபதேசத்தை சுமந்து வராததுனால. நீங்க ரட்சிக்கப்பட்டதிலிருந்து இதுவரைக்கும் வந்துட்டீங்க, ஆனா அந்த நல்ல ஆரோக்கியமான பிசைந்தமாக கொண்டு வரல. அல்லேலூயா. ஆரோக்கியமான உபதேசம் உங்களுக்கு கிடைத்தது, நீங்க ரட்சிக்கப்பட்ட போது கிடைத்தது, ஆனா நீங்க என்ன பண்ணிட்டீங்க, அந்த மாவை அப்படியே எகிப்திலே விட்டுட்டு வந்துட்டீங்க. அல்லேலூயா. ஆரோக்கியமான உபதேசத்தை நீங்க எடுத்துக்கொள்ளாம, ஆரோக்கியமான உபதேசத்தை நீங்க உங்க இருதயத்திலே சுமக்காம வந்ததுனால இப்ப கள்ள உபதேசத்துக்கெல்லாம் செவி கொடுக்கறீங்க. எது நல்ல உபதேசம் எது கள்ள உபதேசம் உங்களுக்கு தெரியல. அல்லேலூயா. எது பிசைந்தமா எது புளித்தமா என்பது தெரியல. வசனம் சொல்லுகிறது, ரட்சிக்கப்பட்ட போது அதிகாலையிலே கர்த்தர் உங்களை தேடி வந்தார். அல்லேலூயா. அதிகாலையிலே தேடி வந்து, ஆமென் ஸ்தோத்திரம், உங்களை பார்த்து சொல்லாரு, நீங்க என் தோட்டத்துக்கு போங்க, உங்களுக்கு நான் கூலி கொடுப்பேன். அல்லேலூயா. உங்களுக்கு நான் கூலி கொடுக்க விரும்புறேன், சும்மா இருந்தா கூலி வராது, நீங்க ஒண்ணு பண்ணுங்க, என்னுடைய தோட்டத்துக்கு போங்கள். அல்லேலூயா. இப்போ அதிகாலை முடிஞ்சு போச்சு, ரட்சிப்பின் அனுபவம் முடிஞ்சு போச்சு. இப்போ எங்க வர வந்துட்டோம், ஸ்தோத்திரம், ரட்சிக்கப்பட்டு இந்த இடம் வரை வந்துட்டோம், திருச்சபை வரைக்கும் வந்துட்டோம். ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்கள் எங்க, பாரான் வனாந்தரம் வரைக்கும் வந்துட்டாங்க. அல்லேலூயா. பாரான் வனாந்தரம் வரை வந்துட்டு அடுத்தது இவங்க எங்க போனோம், கானானுக்குள்ள போனோம். அல்லேலூயா. கானானுக்குள்ள போகிறதுக்கு அங்க சிலர் அனுப்பி வேவு பார்த்து, நம்ம எப்படிப்பட்ட தேசம், நம்ம எப்படி அதை சுதந்தரித்துக் கொள்ளலாம்னு சொல்லி அவர்களுடைய தலைவர்கள் அனுப்புறார்கள். அனுப்பி அவர்கள் வந்து நல்ல செய்தி சொல்றான். அல்லேலூயா. எப்படி சொல்றான், நீங்க சொன்னது போல அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான். கானான் வந்து சாதாரணமான தேசம் அல்ல. அங்க உள்ள பழங்களை பாருங்கள், ஸ்தோத்திரம், திராட்சை குலையை பாருங்க, கொண்டு வரான் கையிலே, மாதுளம் பழங்களை பாருங்கள், அத்தி பழங்களை பாருங்கன்னு சொல்லி எல்லாருக்கும் கொண்டு வந்து காட்டுறான். அல்லேலூயா. காட்டிக்கிட்டு அதுக்கு கூடவே சொல்றான், அங்கே இருக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள், ராட்சசர்கள், பலவான்கள், அது பெரிய பட்டணம், நம்ம பிடித்து கொள்ள முடியாது. அல்லேலூயா. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு இந்த இடம் வரைக்கும் வந்துட்டோம், திருச்சபை வரைக்கும் வந்துட்டோம், மெம்பர்ஷிப் எல்லாம் வாங்கியாச்சு. இப்ப எங்க போனோம், ஆராதனைக்குள்ள வரணும், ஜெபத்துக்குள்ள வரணும். அப்படி வாரதுக்கு முன்னால ஸ்தோத்திரம் எல்லாருக்கும் தெரியுது, ஜெபம் நல்லதுன்னு தெரியுது, ஆராதனைகள் நல்லதுன்னு தெரியுது, பழங்களை பார்க்கிறோம், கனிகளை பார்க்கிறோம். ஸ்தோத்திரம் எல்லாவற்றையும் சொல்லிட்டு அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம் தான். ஸ்தோத்திரம் இந்த ஆராதனைகளில் போன ஆசீர்வாதம் உண்டு,
ஆனாலும் இப்போ என்ன சொல்றான்? ஸ்தோத்திரம், அங்கே யார் போக முடியும்? ஹல்லேலூயா. அது விஸ்தாரமான தேசம், அது பெரிய ஜெபம். காலையில தொடங்கினா சாயங்காலம் தான் முடிப்பான். எப்படி நம்ம போக முடியும்? அங்க இருக்கிறவன் ராட்சசன். முன்ன ஒருத்தன் பேசிட்டு இருக்கான் பாரு, அவன் என்ன பேசுறானே தெரியாது, நம்ம எப்படி கேட்டுட்டு இருக்க முடியும்? ஹல்லேலூயா. இப்படி அங்க துர்ச்செய்தி பரப்புறான். ஹல்லேலூயா. இப்படி இருந்தா ஸ்தோத்திரம், கானானுக்குள்ள எப்படி நுழைய முடியும்? ஹல்லேலூயா. இவ எத்தனை யாரு? பழங்களை பார்த்தவன். ஹல்லேலூயா. மாதுளம்பழங்கள், அத்திப்பழங்கள், திராட்சை கொலை எல்லாத்தையும் பார்த்தவன் இன்னைக்கு சொல்றான் அதுக்குள்ளே நுழைய முடியாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை என்னை ரட்சித்து திருச்சபை வரைக்கும் கொண்டு வந்துட்டாரு. ஹல்லேலூயா. இங்க அங்கத்தினரா மாறிட்டோம், எல்லாம் செஞ்சிட்டோம். ஆனா கானானுக்குள்ள பிரவேசிப்பதற்கு தடை. யாரு தடை? நாமளே. நாம யாரு? ஒரு காலத்துல இதே பழங்களை பார்த்தவர்கள், கானான தேசத்தை பார்த்தவர்கள், பாலும் தேனும் ஓடுகிறத பார்த்தவர்கள். எல்லாருக்கும் தெரியுது, உண்மைதான், அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம் தான், உண்மைதான், இது ஆசீர்வாதமான ஜெபம் தான், உண்மைதான், இது ஆசீர்வாதமான கூடுகை தான். எல்லாமே நமக்கு தெரியுது. ஹல்லேலூயா. எல்லாமே தெரிந்த பிறகும் இதுக்கு உள்ள பிரவேசிப்பதற்கு மனது வரல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உண்மைதானே? எத்தனை பேர் ஜெபத்துக்கு வாரீங்க? எத்தனை பேர் பிரவேசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. வாசலோர வந்துட்டீங்க. ஸ்தோத்திரம். மெம்பர்ஷிப் எல்லாம் வாங்கியாச்சு. ஸ்தோத்திரம். சபையில் ஐக்கியமாகியாச்சு, ரட்சிக்கப்பட்டாச்சு. ரட்சிக்கப்பட்ட போது ஆண்டவர் உங்களை அழைத்தாரு, அப்போ நீங்க வரல. இப்போ ரட்சிக்கப்பட்டு ஸ்தோத்திரம் கானான் வரைக்கும் வந்துட்டீங்க. பாரான் வனாந்தரத்துல வந்து இறங்காச்சு, காதேஸ்ல இருக்கிறீங்க. இனி கொஞ்சம் தூரம் தான், நீங்க போய் சுதந்தரித்துக் கொள்வது மட்டும்தான் பாக்கி. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? அங்கே வர மாட்டோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்ன பண்ண மாட்டோம்? அங்கே வர மாட்டோம். இன்னைக்கு எத்தனை பேர் இந்த இடத்துல இருக்கிறீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் ஸ்தோத்திரம் இங்க இருக்கிறீங்க, இந்த இடத்துல நான் வரமாட்டேன்னு சொல்லுகிற இடத்துல இருக்கிறீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். அதை தெரிஞ்சு சரிப்படுத்த வேண்டியது உங்க கையில இருக்கு. ஏன்னா இது முடிஞ்சிட்டுனா அடுத்தது வசனம் தெளிவாக சொல்லுகிறது, 11வது மணி வேளை ஆரம்பிக்க போகிறது. அல்லேலூயா. 11வது மணி வேளை எதுக்கு? நீ கடைசி வாய்ப்பு. அல்லேலூயா. அதை தாண்டியாச்சுன்னா கூலி தான். ஆமென். அதை தாண்டியாச்சுன்னா நித்திய ஜீவன் தான். அல்லேலூயா. ஏன்னா 12வது மணி நேரத்துக்கு பிறகு அந்தகாரம், ஒருவனும் கிரியை செய்ய முடியாத ராக்காலம் வருகிறது என்று வசனம் சொல்லுகிறது. அப்ப இந்த திருச்சபையோ இந்த உபதேசமோ ஆரோக்கியமான அப்பமோ கிடைக்காது. அல்லேலூயா. இப்பம் இருக்கிற பொழுது நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்க நீங்க தெரிஞ்சு உங்களை சரி செய்து கொள்ளாவிட்டால், அல்லேலூயா, எஜமான் வந்து கூலி கொடுக்கிற பொழுது கூலியை பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. கூலியை பெற்றுக்கொள்ளணுமா அல்லது வேண்டாமா, இது உங்க கையில. அல்லேலூயா. ஆமென். இப்போ ரட்சிக்கப்பட்டு ஸ்தோத்திரம் ஆரம்பத்துல அதிகாலையை முடிச்சிட்டோம். இப்போ ஸ்தோத்திரம் 6ஆம் மணி நேரத்தை முடிச்சிட்டோம். இப்போ கடைசி மணி நேரம் 11ஆம் மணி நேரத்துல வந்தாச்சு. ரட்சிக்கப்பட்ட நாம யாரு? ரட்சிக்கப்பட்ட நாம இஸ்ரவேல் ஜனங்கள். ரட்சிக்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் எங்க? எகிப்தை விட்டு புறப்பட்டாச்சு, ஆரானை விட்டு தாண்டியாச்சு. ஸ்தோத்திரம். ஆமென். பாரானை விட்டு பாரான் வனாந்திரத்தை தாண்டியாச்சு. இப்போ யோர்தானு கிட்ட வந்தாச்சு. அல்லேலூயா. எங்க வந்திருக்காங்க? யோர்தான். அவங்களுக்கு செய்ய வேண்டியது எல்லாம் ஒரே ஒரு வேலை தான். அல்லேலூயா. என்ன பண்ணணும்? யோர்தானை தாண்டி அப்புறத்துல போகணும். அல்லேலூயா. யோர்தான் கரை வரைக்கும் வந்துட்டாங்க. அல்லேலூயா. இப்போ அதாவது நாம கடைசி காலத்துல வந்துட்டோம், கடைசி மணி நேரத்துல வந்துட்டோம். ரட்சிப்பு, நம்முடைய ரட்சிப்பு பூர்ணமாகிற இடத்துக்கு வந்துட்டோம். இப்போ இந்த இஸ்ரவேல் புத்திரர்கள சிலர், அல்லேலூயா, சிலர் என்ன சொல்றாங்க தெரியுமா? ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் மனாசையின் பாதி கோத்திரத்தாரும் மோசே இடத்துல வராங்க. வந்து சொல்றாங்க, மோசையை பார்த்து, எஜமானே, தலைவரே, ஸ்தோத்ரோ, எங்களுக்கு என்ன இருக்கு? ஆடு மாடுகள் திரளாக இருக்கிறது. அல்லேலூயா. என்ன இருக்கான்? எங்களுக்கு பிசினஸ் பெருசா இருக்கு. ஆடு மாடை கொடுத்தது கர்த்தருடைய தப்பு. அல்லேலூயா. வேலையை கொடுத்தது கர்த்தருடைய தப்பு. இப்போ அதுதான் சொல்றான், எங்களுக்கு ஆடு மாடுகள் திரளா இருக்குது, எங்களை இந்த ஆத்தை கடந்து போக பண்ணீராக. அவன் அழைக்கப்பட்டதே கானான் தேசத்துக்காகத்தான். அல்லேலூயா. அவனுடைய அழைப்பே எகிப்திலிருந்து நீ கானானுக்குள்ள போகணும், பாலும் தேனும் ஓடுகிற இடத்தை சுதந்தரித்துக் கொள்ளணுங்கிறது அவனுடைய அழைப்பு.
இப்ப இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு நீங்க ரட்சிக்கப்பட்டதுல இருந்து கஷ்டப்பட்டு ரட்சிப்பு உங்க ரட்சிப்பு பூர்ணமாகிற இடத்துக்கு வந்துட்டீங்க. ஜோர்தான் நதிக்கரைக்கு வந்தாச்சு. இதை தாண்டி அந்த பக்கம் போறது மட்டும்தான் பாக்கி. இப்ப நாம என்ன சொல்றோம்? ஆண்டவரே, எங்களுக்கு வேலை இருக்கு, எங்களுக்கு தொழில் இருக்கு, எங்களுக்கு பிசினஸ் இருக்கு, எங்களுக்கு ஆடு மாடுகள் திரளா இருக்கு. அதனால தயவு செய்து ஹல்லேலூயா என்ன பண்ணணும்? எங்களை இங்கே இருத்திருங்க. ஹல்லேலூயா, எங்களை இங்கே இருத்திருங்க. அவன் அழகா சொல்றான் பாருங்க, எங்களுக்கு ஆடு மாடுகள் திரளா இருக்குது. ஏதோ பாக்கி உள்ள 9 கோத்திரத்திலையும் ஏதோ கம்ப்யூட்டரும் கண்டனர் லாரியும் வச்சுட்டு அவன் சுத்துற மாதிரி அவன் பேசுறான். ஹல்லேலூயா, பாக்கி இருக்கிற 9.5 கோத்திரத்துக்கிட்ட என்னதான் இருந்துச்சு? ஆடு மாடுகள் தான் இருந்துச்சு. அவர்கள் எகிப்துக்கு போகும்போது பார்வோன் யாக்கோபை கூப்பிட்டு கேட்கிறாரு, நீங்க என்ன தொழில் செய்கிறவர்கள்? அவன் தெளிவா சொல்றான், நாங்கள் மேய்ப்பர்கள். ஹல்லேலூயா. அப்படின்னா இந்த 12 கோத்திரமும் யாருதான்? மேய்ப்பர்கள் தான். ஹல்லேலூயா. ஆனா இதுல 2 கோத்திரம் மட்டும் சொல்றான், எங்களுக்கு ஆடு மாடுகள் இருக்கு. ஹல்லேலூயா. மற்ற அவன் எல்லாம் சாப்ட்வேர் இன்ஜினியர், அவன் கலெக்டரா இருக்கான், அவன் போலீஸா இருக்கான், அவன் வக்கீலா இருக்கான், அதனால அவன் போட்டும், நாங்க மட்டும் இங்க இருக்கிறோம்னு சொல்றான். ஹல்லேலூயா. ஆமென். இன்றைக்கு நிறைய பேர் இப்படிதான். ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை, கர்த்தர் கொடுத்த ஸ்தோத்திரம் ஒரு நன்மையை நாம பிடிச்சு வச்சுட்டு நாம என்ன சொல்றோம்? ஆண்டவரே, எனக்கு பிசினஸ் இருக்கு, எனக்கு தொழில் இருக்கு, நான் எப்படி கர்த்தருடைய தோட்டத்துக்கு போவேன், எப்படி ஆராதனை செய்வேன்? நான் இங்கே இருந்து கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா. இங்கே இருந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு நிறைய பேர் ரட்சிப்பு நல்லா புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் ரட்சிப்பு பூர்ணமாகிற அந்த இடத்துல நீங்க இருக்கிறீங்க. இப்ப நீங்க இருந்துட்டு என்கிட்ட தொழில் இருக்கு, என்கிட்ட வேலை இருக்கு, என்கிட்ட ஆடு மாடுகள் இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா வசனம் சொல்லுகிறது அவர்களுக்கு அது கொடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா. நீங்க ஜெபிக்கிற பொழுது உங்களுக்கு வேலை கிடைக்குதா? நீங்க ஜெபிக்கிற பொழுது ஆசீர்வாதம் கிடைக்குதா? கிடைக்கலையா? அவங்களுக்கு கொடுத்தாரு தானே. ஸ்தோத்திரம். மோசே என்ன பண்ணாரு? காத் புத்திரருக்கு, ரூபன் புத்திரருக்கும் காத் புத்திரருக்கும் மனாசையின் பாதி கோத்திரத்தா இருக்கும் எதை கொடுத்துட்டாரு? அவங்க கேட்டதை கொடுத்துட்டாரு. ஹல்லேலூயா. ஆனா சுதந்திரத்தை பெற்றுக் கொண்டது யாரு? பாக்கி இருக்கிற ஆமென் 9.5 கோத்திரங்கள் தான் சுதந்திரத்தை பெற்றுக் கொண்டார்கள். ஹல்லேலூயா. ஆமென். கடைசியாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஸ்தோத்திரம். யோர்தானை கடந்து வந்த புத்திரர்கள், ஸ்தோத்திர கர்த்தர் நல்லவர். யோசுவால அவர் சொல்றாரு, 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிக்கலாம். 11-12. பஸ்காவின் மறுநாளாகிய அன்றைய தினம் அவர்கள் தேசத்தினுடைய தானியத்தினாலாகிய புளிப்பில்லாத அப்பங்களையும். பாருங்க, இங்கேயும் புளிப்பில்லாத அப்பம். எங்க? அந்த தேசத்துக்கு போயிட்டாங்க. எங்க? கானானுக்குள்ள போயிட்டாங்க. அங்க அவனுக்கு நல்ல சுத்தமான ஒரு உபதேசம் கிடைக்குது. எங்க? திருச்சபைக்குள்ள வந்தவனுக்கு, கர்த்தருடைய தோட்டத்துக்குள்ள வந்தவனுக்கு என்ன உபதேசம்? நல்ல சுத்தமான உபதேசம் கிடைக்கிறது. அவர்கள் புசித்தார்கள். அடுத்தது சுட்டு கதிர்களையும் புசித்தார்கள். அடுத்த அவர்கள் தேசத்தின் தானியத்திலே புசித்த மறுநாளிலே மன்னா பெய்யாமல் ஒழிந்தது. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. அவர்கள் தேசத்தின் தானியத்திலே புசித்த அடுத்த நாள், எப்படிப்பட்ட நாள்? அடுத்த நாள் மன்னா நின்று போயிற்று. ஹல்லேலூயா. இவன் தேசத்துக்குள்ள போனான் இல்லையா? கானான் தேசத்துக்குள்ள போனான் இல்லையா? கானான் தேசத்துக்குள்ள போனவன் அங்க உள்ள தானியத்தை புசிச்சுட்டான், அங்க உள்ள புளிப்பில்லாத அப்பத்தை புசிச்சுட்டான். ஹல்லேலூயா. அந்த தேசத்தினுடைய சுதந்திரத்தை இவன் பெற்றுக்கொண்டான். ஹல்லேலூயா. அவனுக்கு அந்த தேசத்தின் சுதந்திரம் முழுக்க கிடைச்சிட்டு இப்ப அவனுக்கு சுதந்திரம் கிடைக்குது. இப்போ மேல இருந்து வானத்திலிருந்து வரக்கூடிய மன்னா ஸ்டாப். ஹல்லேலூயா. இப்ப ஸ்டாப் ஆனது இவனுக்கு மட்டும் ஸ்டாப் ஆச்சுன்னு சொன்னா அந்த நதியை கடந்து வராத அப்புறத்தில் இருக்கிற 2.5 கோத்திரத்துக்கும் சேர்ந்து தான் ஸ்டாப் ஆயிருக்கும். ஹல்லேலூயா. அப்படிதானே? அப்படின்னா பாருங்க, இவனுக்கு தேசத்தினுடைய கானானுடைய நன்மையும் கிடைக்கல, வானத்திலிருந்து வருகிற மன்னாவும் நின்று போச்சுது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான். திருச்சபைக்கு போக மாட்டேன், வர மாட்டேன், உபவாசம் பண்ண மாட்டேன். ஸ்தோத்ரோ, நான் எதுக்கு வரணும்? கானானுக்குள்ள நான் எதற்கு நுழையணும்? எனக்கு பிசினஸ் இருக்கு, செழிப்பான இடம், நான் இங்கே இருக்கிறான்னு சொன்னா ஆண்டவர் கொடுத்துருவாரு. ஆனா ஒண்ணு, ஸ்தோத்ரோ, நீ தேசத்தின் நன்மையும் புசிக்க முடியாது, வானத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதமும் ஸ்டாப் ஆகிரும். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஏதோ ஒரு நன்மையை ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருக்கிறார், ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறாருங்கிற காரணத்துக்காக நான் நதியை கடந்து வரமாட்டேன், எனக்கு இந்த இடம் போதும், இந்த இடம் கரெக்டா இருக்கு, என் ஆடு மாடுகளுக்கு ஏற்ற இடம், என் பிள்ளைகளுக்கு ஏற்ற இடம் அப்படின்னு நீங்க சொல்வீர்களானால், ஹல்லேலூயா, அப்படின்னு நீங்க சொல்வீர்களானால் ஆண்டவர் சொல்லுவாரு, சரி நீ இங்கே இருந்துரு. ஹல்லேலூயா.
நீங்க இருக்கும்போது மன்னா வந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா ஸ்தோத்திரம், உங்க கூட இருக்கிற ஜனங்கள் ஒரு நாள் தேசத்தின் நன்மையை புசிப்பார்கள், ஒரு நாள் திருச்சபையின் நன்மையை புசிப்பார்கள், ஒரு நாள் பரம கானானின் நன்மையை புசிப்பார்கள். ஹல்லேலூயா. அப்படி புசிக்கிற பொழுது மன்னா நின்னு போகும். ஹல்லேலூயா. அப்படி மன்னா நின்னுட்டுன்னா என்ன நடக்கும்? உங்களுக்கும் ஆசீர்வாதம் வராது. ஹல்லேலூயா. மன்னா ஸ்டாப் ஆகிறது எல்லாருக்கும் தான். ஆண்டவருடைய திட்டம் என்னது? உங்களை கொண்டு கானானுக்குள்ள பிரவேசிக்க வச்சு கானானின் நன்மையை புசிக்கிறது வரைக்கும் உங்களை போஷிக்கிறது கர்த்தருடைய திட்டம். ஆனா நீங்க புசிக்கிறதும் புசிக்காததும் உங்க கையில இருக்கு. ஹல்லேலூயா. கானானுக்குள்ள நுழைகிறதும் நுழையாததும் யார் கையில இருக்கு? ஸ்தோத்திரம், இஸ்ரவேல் புத்திரர் கையில இருக்கு. கானானுக்குள்ள நுழைஞ்சி நான் சாப்பிடுறேன், தேசத்து நன்மையை புசிக்கிறது அவன் கையில இல்ல. நான் இங்கே இருந்து கொள்ளுகிறேன், இங்கே எனக்கு ஆசீர்வாதம் நீ நினைச்சீங்கன்னா ஸ்தோத்திரம், ஒரு நாள் ஹல்லேலூயா, ஒரு நாள் அந்த நன்மை என்னாகும்? ஸ்டாப் ஆகி போயிடும். ஹல்லேலூயா. இப்போ உங்கள் பருவங்களை பற்றி பார்த்துட்டோம், ரட்சிப்பு நிலையை பற்றி பார்த்துட்டோம். ஹல்லேலூயா. இப்ப கடைசியாக அந்த வசனங்களிலே சொல்லப்பட்ட ஒரு நாளை பற்றி பார்த்துவிட்டு நாம ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. அந்த வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு எஜமானன், ஹல்லேலூயா, வீட்டெஜமானன் அதிகாலையிலே புறப்பட்டான். ஹல்லேலூயா. எப்ப புறப்பட்டான்? ஒரு நாளை நீங்க நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கிடணும். ஒரு நாள் அதிகாலையிலே கர்த்தர் உங்களிடத்துல வருகிறார். ஹல்லேலூயா. அதிகாலையிலே வந்து இவன் ஜெபம் பண்ணுவான். ஸ்தோத்திரம், இவன் எழும்புவான், கர்த்தருடைய தோட்டத்துக்கு போவான். ஸ்தோத்திரம், இவன் ஏதாவது செய்வானி பார்த்தா அதிகாலையிலே உங்களை காணல. ஹல்லேலூயா. ஏதோ ஒன்னு ரெண்டு பேரு கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறவர்கள் அதிகாலையிலே எழும்பி ஜெபிக்கிறார்கள். அதிகாலையிலே ஸ்தோத்திரம் திருச்சபையில ஆமென் கூட்டங்கள் நடந்தா வர்றார்கள். ஆமென். பாக்கி இருக்கிற அத்தனை பேரையும் ஹல்லேலூயா அவர்கள் என்ன செய்யறாங்க? அதிகாலையிலே ஆண்டவரால பார்க்க முடியல. இப்போ அதிகாலையை முடிச்சாச்சு. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் அதிகாலையில எழும்பல. ஆண்டவர் வந்து பார்த்தாரு, எழும்புனவனை பார்த்து எங்க போன்னு சொல்லிட்டாரு, கர்த்தருடைய தோட்டத்துக்கு போ, என் தோட்டத்துக்கு போ, திராட்சை தோட்டத்துக்கு போ, வேலையை செய்யன்னு சொல்லி அனுப்பிட்டாரு. ஹல்லேலூயா. இப்போ காலையில எழும்பாத ஒரு கூட்டம் இருக்கு, அதிகாலையில எழும்பாத ஒரு கூட்டம். இது என்ன பண்ணுதுன்னா, 3ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இவன் எழும்பி வந்து கடை தெருவில் சும்மா நின்னான். ஹல்லேலூயா. எழும்புனதே லேட்டு, எழும்புனதே ஸ்தோத்திரம் 8 மணிக்கு. இவன் 9 மணிக்கு குளிச்சு எல்லாம் ரெடி பண்ணிட்டு எங்க போறான்? கடை தெருவில் போறான், பக்கத்து வீட்டுல போறான், பக்கத்து ஸ்தோத்திரம் சொந்தக்காரன்ட்ட போய் சும்மா கதை பேசிட்டு நிக்கிறது. ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் வந்து கேட்கிறாரு, ஸ்தோத்திரம், அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, வேறு சிலரை பார்த்து நீங்க ஏன் இங்க சும்மா நிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நீ ஏன் காலையில ஜெபம் பண்ணல? நீ ஏன் காலையில சர்ச்சுக்கு ஏன் போகல? நீ ஒண்ணு பண்ணு, கர்த்தருடைய தோட்டத்துக்கு போ, என்னுடைய திராட்சை தோட்டத்துக்கு போ, உனக்கும் ஏற்றபடி நான் கூலி கொடுப்பேன். ஹல்லேலூயா. இப்போ ஸ்தோத்திரம் அவன் வந்துட்டான். ஹல்லேலூயா. கொஞ்சம் கூட்டம் காலையில எழும்புனீங்க, கொஞ்சம் கூட்டம் லேட்டா எழும்புனீங்க. அவங்களையும் பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, திருச்சபைக்கு போன்னு சொன்ன உடனே வந்துட்டார்கள். ஹல்லேலூயா. இப்ப அடுத்தது 6ஆம் மணி 9ஆம் மணி, இது ரெண்டையும் பற்றி சொல்லியிருக்கு. ஹல்லேலூயா. 6ஆம் மணி வேளையும் 9ஆம் மணி வேளையும் அவர் போய் பார்த்து அப்படியே செய்தார். ஹல்லேலூயா. அப்பவும் போய் பார்க்கிறாரு, அப்பவும் இவன் குளிச்சு ஸ்தோத்திரம் ரெடியாவி சும்மாவே இருக்கிறது. ஹல்லேலூயா. காலையில ஜெபம் பண்ணல, 9 மணிக்கு ஜெபம் பண்ணல, 12 மணிக்கு கர்த்தர் வந்து பார்க்கிறாரு, அப்பவும் இவன் என்ன பண்றான்? சும்மாவே இருக்கிறான். ஹல்லேலூயா. சும்மாவே. ஹல்லேலூயா. நாங்க ஒரு நாள் பேசி கொண்டிருக்கிற பொழுது நான் பிரதர்கிட்ட சொன்னேன், அது திருச்சபைக்கு வேறு நாட்கள்ல உள்ள இந்த திங்கட்கிழமை ஜெபத்துக்கெல்லாம் வரும்படிக்கு ஜனங்களுக்கு கொஞ்சம் அழுத்தமா சொல்லுங்க அப்படின்னு நான் சொன்னபோது சகோதரர் என்னை பார்த்து சொன்னாரு, அப்படி நாம சொல்ல முடியாது, எல்லாருமே வேலை செய்கிறவர்கள். ஹல்லேலூயா. அவங்க வேலைக்கு போயிட்டு வந்து அவர்களுக்கு எப்படி வாய்ப்புகள் இருக்குமோ அப்படித்தான் வருவார்கள் என்று சொன்னார். உண்மைதான். ஹல்லேலூயா. வேலை ஆண்டவர் இப்போ வந்து உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டா, ஏன்பா நீ ஜெபத்துக்கு வரல, ஏன்பா காலையில எழும்பல, ஏன்பா இதை செய்யலன்னா நீங்க எல்லாம் என்ன சொல்லுவீர்கள்? ஆண்டவரே எனக்கு வேலை இருந்தது. ஹல்லேலூயா. வேலைக்கு போயிட்டு நான் இப்பதான் வந்தேன் சொன்னா ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? விட்டுருவாரு. ஹல்லேலூயா. ஆமா வேலை இருக்கு, ஏன்னா வேலையை கொடுத்தது யாரு? அவர் தான் கொடுத்தாரு. நீங்க போய் ஆண்டவரே வேலை தாரும் வேலை தாரும் வேலை தாருன்னு கேட்டா அவர் என்ன செய்வாரு? வேலையை கொடுத்துருவாரு. இப்ப நீங்க வேலையை சாக்கு போக்கா சொல்லுகிற பொழுது அதையும் விட்டுட்டாரு ஆண்டவர். ஆனா இங்கே வசனத்திலே சொல்லப்பட்டபடி
சும்மா இருக்கிற ஒரு கூட்டம் இருக்கு. அல்லேலூயா. வேலையும் இல்ல, ஸ்தோத்திரம், ஒண்ணுமே இல்ல, காலையில எழும்புறது கிடையாது. ஆனா 12 மணிக்கு 4 மணிக்கு எழும்பி என்ன பண்ணுது? சும்மா இருக்கிற ஒரு கூட்டம். இந்த கூட்டம் உங்களை பார்த்து ஆண்டவர் கேட்டா நீங்க என்ன பதில சொல்லுவீங்க? ஆண்டவரே, நான் காலையில எழும்புனேன், ஸ்தோத்திரம், வீட்டுல டிவியை போட்டேன், காலுக்கு மேல காலை போட்டுக்கிட்டு டிவியை பார்த்துக்கிட்டு ரிமோட்டை எடுத்து சேனலை மாத்திக்கிட்டு இருந்தேன்னு சொல்லுவீங்களா? கூடவே டீயை குடிச்சு மிச்சரை சாப்பிட்டுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லுவீங்களா? அல்லேலூயா. இல்ல ஆண்டவரே, நான் கொஞ்சம் லேட் ஆயிட்டு தான், ஆனா நான் சும்மா இருக்கல, மொபைலை எடுத்து மெசேஜ் அனுப்பிட்டு இருந்தேன், அதையும் இதையும் நோண்டிட்டு இருந்தேன்னு சொல்லுவீங்களா? அல்லேலூயா. வேலை செய்கிறவர்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு, வேலை இருக்கு, எல்லாம் இருக்கு, அதை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். ஆனா சும்மா இருக்கிறவர்களை பார்த்து இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீங்க போங்க, கர்த்தருடைய தோட்டத்துல போய் வேலை செய்யுங்க. அல்லேலூயா. உங்களுக்கு நான் என்ன செய்யணும்? கூலி தரணும். அவர் உங்களுக்கு கூலி கொடுக்க விரும்புகிறார். அல்லேலூயா. கூலி கொடுக்க விரும்பி தான் அவர் சொல்றாரு, நீங்க தோட்டத்துக்கு போங்கன்னு சொன்னா. அல்லேலூயா. சும்மாவே இருக்கிறது. அல்லேலூயா. ஒண்ணு, ஸ்தோத்திரம், சிறு பிராயம் முதல் வயசாகிறது வரைக்கும் வந்துட்டோம், அப்பவும் சும்மா இருக்கிறோம், கர்த்தருடைய வேலையை செய்யறது இல்ல. இன்னொன்னு, ரட்சிக்கப்பட்ட அனுபவத்திலிருந்து ரட்சிப்பு பூர்ணமாகிற இடம் வர வைக்க வந்துட்டோம், அப்பவும் கர்த்தருடைய வேலையை செய்யறது இல்ல. இப்ப ஒரு நாளை எடுத்துக்கிட்டா, ஒரு நாள் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும், அல்லேலூயா, சும்மாவே இருக்கிறோம், அப்பவும் கர்த்தருடைய திட்டத்தை செய்யறது இல்ல. அல்லேலூயா. ஆனா கர்த்தர் பார்த்து சொல்றாரு, கடைசியாக 11ஆம் மணி வேளையில, அல்லேலூயா, 11ஆம் மணி வேளையில போய் பார்க்கிறாரு, அங்கே சும்மா இருக்கிற, முடிக்க போகிறேன், கர்த்தர் நல்லவர், சும்மா இருக்கிற வேறு சிலரை பார்த்து. யாரை பார்த்து? வேறு சிலரை பார்த்து. அல்லேலூயா. காலையில போகும்போது அவன் இல்ல, இருந்தா அவன் அழைச்சிருப்பாரு. ஸ்தோத்திரம். இப்போ 9 மணிக்கு போகும்போது வேற கொஞ்சம் பேர் வந்திருக்கான், 12 மணிக்கு போகும்போது அப்பவும் வேற. ஸ்தோத்திரம். இப்ப சாயங்காலம் 11ஆம் மணி வேளை, அதாவது 5 மணிக்கு வாராரு. அல்லேலூயா. இப்ப வந்து பார்த்தா காலையில உள்ளவன் எல்லாம் திருச்சபைக்கு போயிட்டான். இந்த சும்மா இருக்கிற ஒரு கூட்டம் வேறு சிலரை பார்த்து ஆண்டவர் கேட்கிறாரு, ஏன் நீங்க சும்மா இருக்கிறீங்க? அல்லேலூயா. இப்பவும் கடை தருவா, காலையில இருந்து சாயங்காலம் வர வேணா, தூங்கி தூங்கி கழிச்சிட்டியே, காலையில இருந்து சாயங்காலம் வர வேலை, உலகம், அது இது, நீ போயிட்டியே, இப்பவாவது நீ என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். இப்பமாவது திருச்சபைக்கு போனோன்னு ஆண்டவர் சொன்னா, இவன் அங்க வந்து எப்படி இருக்கான்? சும்மாவே இருக்கிறான். அல்லேலூயா. ஆண்டவர் கேட்கிறார், ஏன் நீங்க சும்மா இருக்கிறீங்க? அதற்கு ஒரு பதில், அல்லேலூயா, ஆண்டவரே, ஒருவரும் எனக்கு வேலை தரல. ஆமென். ஒருவரும் என்ன கூப்பிடல, ஒருவரும் சோதரம் எனக்கு மெசேஜ் பண்ணல, இன்னைக்கு ஜெபங்கிறது எனக்கு தெரியாது, ஒருவரும் சொல்லல, சாக்கு போக்கு. ஆண்டவர் சொல்றாரு, உண்மைதான், ஒருத்தர் உனக்கு மெசேஜ் பண்ணலதான், ஒருத்தர் உனக்கு கால் பண்ணி சொல்லலதான், ஆனா இப்ப நான் சொல்றேன், நீ போ திருச்சபைக்கு. அல்லேலூயா. இப்ப போ, நீ போ, உனக்கும் ஏற்றபடி நான் கூலி கொடுப்பேன். அல்லேலூயா. உங்களுக்கு நீ 5 மணிக்கு சாயங்காலம் வந்தாலும் உங்களுக்கு கூலி இருக்கு. அல்லேலூயா. நீ காலையில வந்தாலும் உனக்கு கூலி இருக்கு. இந்த ஒன்று என்பதை நல்லா புரிந்து கொள்ளணும். இது நித்திய ஜீவனை பற்றினது. அதனாலதான் எல்லாருக்கும் ஈக்குவலா கொடுக்கிறார். வேற யாரு எப்படி வேலை செய்தாலும் அவனவனுக்குரிய கிரியையை கேட்ட பலன் அவரோடு வருகிறது. ஆனால் நித்திய ஜீவன் என்பது ஒண்ணுதான். அல்லேலூயா. இந்த ஒன்று என்பதை குறித்து எல்லா இடங்களிலும் ஒன்று ஒன்று, ஒரு தாலந்து வாங்கினவனை அதை புதைத்து போட்டான்னா, ஏன் புதைச்சு போட்டான்? எதனால அவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் உடனே ஸ்தோத்திரம் அவனை இருளிலே, புறம்பான இருளிலே தள்ளினார்னா, அவன் நித்திய ஜீவனை புதைச்சு போட்டுட்டான். அல்லேலூயா. அவன் நித்திய ஜீவனை புதைச்சு போட்டான், கர்த்தருடைய நன்மையான ஈவுகளை புதைச்சு போட்டுட்டான். அதனாலதான் ஸ்தோத்திரம், உதாரணமாக இளையகுமாரன் கர்த்தருடைய அவ்வளவு சொத்தையும் வாங்கிட்டு சொத்தை பிரிச்சுட்டு போயிடுவாரு. இளையகுமாரன் எல்லாத்தையும் கொண்டு அழித்து போட்டுருவாரு. அல்லேலூயா. அழித்து போட்டுட்டு ஆஸ்திகள் எல்லாம், வசனம் சொல்லுகிறது, வேஸ்தி இடத்துல அழித்து போட்ட இளையகுமாரன் திரும்பி வருகிற பொழுது ஆண்டவர் அவனை ஏற்றுக்கொள்வார். அல்லேலூயா. ஏற்றுக்கொள்வார் தானே? ஆனா ஆஸ்தியெல்லாம் அழிச்சவன் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுகிறாரு. ஒரே ஒரு தாளந்த புதைச்சி போட்டவன புறம்பான இருள தள்ளுறாரு. காரணம் என்ன தெரியுமா? அல்லேலூயா. அந்த ஒன்று என்பது நித்திய ஜீவன். நித்திய ஜீவனை புதைச்சி போட்டுட்டீங்க. அல்லேலூயா. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஸ்தோத்திரம் அழைப்பை நீங்க புதைச்சி போட்டுட்டீங்க.
முடிஞ்சு அவ்வளவுதான். உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா தாளந்துகளையும் நீங்க அழித்தாலும் உங்களை ஆண்டவர் சேர்த்து கொள்வார். ஆனா ஒரு தாளந்தை நீங்க புதைச்சி போட்டுட்டீங்கன்னா, ஹல்லேலூயா, ஒரே ஒரு மணி நேரத்தை நீங்க ஆண்டவருக்கு கொடுக்காம இருந்துட்டீங்கன்னா, ஹல்லேலூயா, புறம்பான இருள் வசனம் சொல்லுகிறது. அடுத்து ஆமென், சாயங்காலம் வந்தபோது ஸ்தோத்திரம், கடைசியில வந்தவன்ல இருந்து முதல்ல வந்தவனுக்கு வரைக்கும் கூலி கொடுக்கணும். ஹல்லேலூயா. ஏன்னா அந்த கூலி எல்லாருக்கும் ஒரே கூலி தான், ஒரே ஜீவன், நித்திய ஜீவன். ஹல்லேலூயா, ஆமென். நல்லா கடைசி ஒரே ஒரு வார்த்தை மட்டும் பேசிட்டு நான் முடிக்க போகிறேன். பாருங்க, காலையில இருந்து சாயங்காலம் வரை ஒருத்தன் வேலை செய்யறான் ஒரு தோட்டத்துல, அப்படிதானே? காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒருத்தன் வேலை செய்யறான். இப்ப சாயங்காலம் 11ஆம் மணி வேலைக்கு, அதாவது 5 மணிக்கு ஒருத்தன் அதே தோட்டத்துக்கு போறான். ஹல்லேலூயா. நீங்க இந்த திருச்சபையில ஒரு தோட்டத்தை, நான் நேரடியா தோட்டத்தை பற்றி பேசுறேன். ஒரு தோட்டத்துல காலையில இருந்து சாயங்காலம் வரை ஒருத்தன் வேலை செய்யறான். ஒருத்தன் சாயங்காலம் 5 மணிக்கு தான் போறான். ஹல்லேலூயா. இந்த 5 மணிக்கு அவன் போறதுல எவ்வளவு நேரம் ஆகும் தெரியும்? 10 நிமிஷம் போகிறதுக்கு ஆகலாம். அங்க போய் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு அந்த வேலையை செய்யறதுக்கு கொஞ்ச நேரம் ஆகலாம். மீதி எவ்வளவு நிமிஷம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு 30 நிமிஷமோ 20 நிமிஷமோ, அப்படிதானே? ஹல்லேலூயா. அவ்வளவு நேரம் தான் இருக்கும். இந்த சரி, நான் முழுசா 1 மணி நேரமே வச்சிடுங்க. இந்த முழுசா 1 மணி நேரத்துல அவன் போய் என்ன செஞ்சிட முடியும்னு நினைக்கிறீங்க? ஹல்லேலூயா. முழுசா 1 மணி நேரம் அவனுக்கு இருக்கு. காலையில இருந்து போனவன் உதாரணமா ஒரு தோட்டத்துல பாத்தி பிடிக்கிறான், களை நறுக்கிறான், தண்ணீர் பாய்ச்சுறான், உரம் போடுறான், ஏதோ ஒண்ணு செய்யறான். ஆனா சாயங்காலம் 5 மணிக்கு வர்றவன் என்ன செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க? ஹல்லேலூயா. அவன் என்ன செஞ்சிட முடியும்? ஒருவேளை நல்லா போனா ஒரே ஒரு செடிக்கு அவன் பாத்தி பிடிக்கலாம், அப்படிதானே? அப்படி இல்லைன்னா ஒரு செடிக்கு அவன் கிளைகளை நறுக்கலாம். ஹல்லேலூயா. இந்த காலத்துல சொன்னா நீங்க அவன் போய் மோட்டரை போட்டுட்டு இங்க வர்றதுக்குள்ள 1 மணி நேரம் முடிஞ்சிடும், தண்ணி கூட பாய்க்க முடியாது. ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவர் அவனுக்கு முதல்ல வந்த அவனுக்கு கொடுக்கிற அதே நித்திய ஜீவனை, அதே ஆசீர்வாதத்தை, அதே ஒரு பணத்தை கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்னோடு சொன்ன காரியம். ஹல்லேலூயா. நல்ல கவனமா புரிஞ்சு கொள்ளுங்க. நீங்க செய்கிற ஒரு வேலை கர்த்தருக்கு அவ்வளவு முக்கியம். ஹல்லேலூயா. ஏன்னா அவன் காலையிலிருந்து வேலை செய்கிறவனுக்கு கொடுக்கிற கூலிய சாயங்காலம் வரவனுக்கு கொடுக்கிறாருன்னா அவருக்கு அந்த வேலை எவ்வளவு முக்கியம்னு புரிந்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன பார்த்து சொன்னாரு, ஸ்தோத்திரம், நீ போ, நீ எனக்காக ஒரே ஒரு கல்லை வச்சாலும் அது நீ தான் வைக்கணும். ஹல்லேலூயா. அது எனக்கு அவ்வளவு முக்கியம், உனக்கு நான் அதே கூலியை கொடுப்பேன், நீ கிளம்பு. ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீங்க செய்கிற ஒரு சின்ன ஜெபம் ஆண்டவருக்கு அவ்வளவு முக்கியம். நீங்க ஆதாயப்படுத்துகிற ஒரு ஆத்துமா ஆண்டவருக்கு அவ்வளவு முக்கியம். ஆமென். நான் போய் என்ன செய்வேன்? வயசாகி போச்சு, நேரம் முடிஞ்சு போச்சு, நான் ரட்சிப்பு முடிய போகுது, என்னால ஒன்னும் செய்ய முடியாதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, இப்பவாவது நீ தோட்டத்துக்கு போ, நீ ஒன்ன செய்யாண்டா ஒரு 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ணி பாரு, அந்த ஜெபத்துக்கு ஒரு பலன் உண்டு, அந்த ஜெபத்துக்கு வருகிற பலன் எனக்கு அவ்வளவு முக்கியம்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. ஆமென். இப்பவும் நான் போக மாட்டேன், இப்பவும் நான் ஜெபம் பண்ண மாட்டேன், இப்பவும் நான் ஒன்ன செய்ய மாட்டேன்னா, ஹல்லேலூயா, அவர் உங்களுக்கு வைத்திருக்கிறதான மேன்மையான நித்திய ஜீவன், ஹல்லேலூயா, மேன்மையான அந்த பலனை நீங்க இழந்து போயிடக்கூடாது. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் உங்களோடு பேசி இருப்பார்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். எல்லாரும் அப்படியே கண்களை மூடலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம், உங்களுக்கு உரிய பலனை தர அவர் பெரிய வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு சின்ன வேலையும் அவருக்கு அவ்வளவு முக்கியம். அது எதுவா இருக்கலாம், ஸ்தோத்திரம். அது ஒருவேளை நீங்கள் பண்ணுகிற ஜெபமா இருக்கலாம், அல்லது பாடலா இருக்கலாம், அல்லது திருச்சபை காரியங்களை செய்கிறதா இருக்கலாம், அல்லது வீட்டில் நீங்க செய்கிற ஊழியமோ, ஏதோ கர்த்தருக்கென்று நீங்க செஞ்சீங்கன்னா அது அவருக்கு அவ்வளவு முக்கியம். ஸ்தோத்திரம். ஆதி காலத்துல இருந்து செஞ்ச திருச்சபை செஞ்ச எல்லா மேன்மைக்கும் தக்க பலனை கொடுக்கிறது போல உங்களுக்கும் கொடுக்க அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஸ்தோத்திரம், உங்கள் யாரோ ஒருவர் இதுல ஏதோ ஒரு பகுதியை கடந்து வந்திருப்பீங்க, அல்லது இந்த பகுதியில் இருப்பீங்க. இன்றைக்கு ஆண்டவரினோடு பேசினார், ஆண்டவரே, நான் இந்த இடத்துல கொஞ்சம் பலவீனமா இருக்கிறேன், இந்த இடம் எனக்கு சக்சஸா இல்லை, ஸ்தோத்திரம், நான் உங்களுக்காக உங்க தோட்டத்துல, கர்த்தருடைய தோட்டத்துல வேலை செய்ய விரும்புகிறேன் நீங்க நினைச்சீங்கன்னா ஒரே ஒரு நிமிடம் நீங்கள் ஜெபியுங்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திரம், இங்கே இருக்கிற இந்த ஜனங்கள் உம்முடைய மந்தையின் ஆடுகள்,
எந்த இடத்துல எப்படி பலவீனமாய் இருக்கிறார்களோ தெரியாது. ஆனால் ஸ்தோத்திரம், நீங்க அழைக்கிற பொழுது ஆண்டவரே ஸ்தோத்திரம், மறுப்பு தெரிவிக்காமல் உங்க வேலையை செய்கிறவர்களா இருக்கணும். நீங்க கிருபையாய் அவர்களை நடத்துவீராக. இந்த நித்திய ஜீவனை அவர்கள் பெற்றுக்கொள்ளணும். நித்திய ஜீவனுக்கு பாத்திரவான்களாய் எங்கள் திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் மாற்றுவீராக. ஒருவரும் நீர் வைத்த மேன்மையான அந்த ஆசீர்வாதத்தை இழந்து போய்விடக்கூடாது ஆண்டவரே. கிருபையாய் இறங்கும், கிருபையாய் ஆசீர்வதியும். அப்படி செய்கிற உம்முடைய மேலான கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். மீட்பு இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.